السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ரமதானினுடைய ஆரம்ப நாளிலிருந்து தொடர்ச்சியாக நபித்தோழர்களினுடைய மரண நேரம், நபிகளாரினுடைய மரண நேரம், இஸ்லாத்தினுடைய எதிரிகளான பாவிகளினுடைய மரண நேரங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் படைத்த சிறந்த சமுதாயமான முஸ்லிம் சமுதாயத்தினுடைய எழுச்சிகளும் வீழ்ச்சிகளும் என்ற பல தலைப்பின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் பல தகவல்களை நாம் பரிமாறிக்கொண்டோம். இன்றைய தினம் அதற்குறித்தான தீர்வாக இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சிரமங்களுக்கெல்லாம், முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அக்கிரமங்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த ஒரு தீர்வை நமக்கு தந்து கொண்டிருக்கிறான். அந்த தீர்வின் பக்கம் முஸ்லிம் சமுதாயம் பயணிக்க ஆரம்பித்து விட்டால், அல்லாஹ் உலகத்தை படைத்தான், இந்த உலகத்திற்கு எது தேவை என்பதை அல்லாஹ் தீர்மானித்தான். மனிதர்களை படைத்தான், எந்த பாதையில் மனிதன் பயணம் செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் வழிகாட்டினான். அதே போன்றுதான் இழப்புகளும் சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் அல்லாஹ் பல தீர்வுகளை தருகிறான். அந்த தீர்வின் பக்கம் நமது கால்களை நாம் நடாத்த ஆரம்பித்து விட்டால், அந்த தீர்வை நோக்கி நமது பயணங்களை நாம் அமைத்து கொள்ள ஆரம்பித்து விட்டால், கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் ஒரு சிறந்த சமுதாயமாக மாற்றுவான். பொதுவாகவே குறிப்பாக தமிழகத்தில் அதிகமான மார்க்க வகுப்புகளில் நாம் கலந்து கொள்கிறோம், அதிகமான மார்க்க உபதேசங்களை கேட்கிறோம். மற்றவர்களை விட அதிகமான மார்க்கத்தை நாம் தான் தெரிந்து வைத்திருக்கிறோம். மற்றவர்கள் என்று சொன்னால் குராஃபிகள் என்று சொல்லக்கூடிய, மதுகபுவாதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு தெரிந்த மார்க்கத்தை விடவெல்லாம், அவர்களுக்கு பேசப்பட்ட அந்த மார்க்கத்தை விடவெல்லாம், அவர்களை பக்குவப்படுத்தி அந்த மார்க்க உபதேசங்களை விடவெல்லாம் 10 வருட காலம், 20 வருட காலம், 30 வருட காலம் என்பதாக தொடர்ச்சியாகவே கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய சமுதாயம் நாம் எல்லாம். 1 வருடம் 2 வருடம் அல்ல, 30 வருட காலமாக தௌஹீதினுடைய எழுச்சிகளை கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் பல மாத இதழ்களை தௌஹீதின் பெயரால், மார்க்கத்தின் பெயரால் பல மாத இதழ்களை நாம் படித்திருக்கிறோம். சமீப காலமாக அதிகமான மார்க்க எழுச்சிகள் குறித்தான புத்தகங்களை நாம் படித்திருக்கிறோம். பல மார்க்க அறிஞர்களினுடைய சொற்பொழிவுகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் என்ன தீர்வை நமக்கு கொடுத்திருக்கிறது? கேட்பதோடு மட்டுமே நமது பயணங்கள் அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த பேச்சுகளுக்கு பின்னால் எல்லாம் அல்லாஹ் தீர்வை தருகிறான். அந்த தீர்வை நோக்கி நடப்பதற்காக வேண்டித்தான் இந்த பேச்சுகள், இந்த உரைகள், இந்த மாத பயான்கள், இந்த மாத இதழ்கள், ஜும்மாக்கள், தர்பியாக்கள், இவை எல்லாமே எதற்காக வேண்டித்தான்? வெறும் வரலாறை தெரிந்து கொண்டு பிரிந்து செல்வதற்காக வேண்டியா? வெறும் வரலாறை மட்டுமே கற்றுக்கொள்வதற்காக வேண்டியா? உலகத்தினுடைய கல்விகளை மட்டுமே தெரிந்து உலகத்தினுடைய கல்வி எப்படி படிக்கிறோமோ அதே போன்று மார்க்கத்தினுடைய கல்விகளை சுமந்து கொள்வதற்காக வேண்டியா? சூரா ஜுமாவில் அல்லாஹ் சொல்கிறான், மஸலுல்லதீன ஹும்மிலுத் தௌரா சும்ம லம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா. தௌராத்தை சுமந்து கொண்டிருந்த அந்த யூதர்களுக்கு அல்லாஹ் உதாரணப்படுத்துகிறான். இந்த தௌராத்தை
சிறந்த வேதம் அல்லாஹுவால் யூத சமுதாயத்திற்கு வழிகாட்டப்பட்ட சிறந்த வேதத்தை அல்லாஹ் மூசாவிற்கு கொடுத்தான். தௌராத் என்ற ஒரு வேதத்தை. மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத், தௌராத்தை சுமந்த அந்த யூதர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலில் ஹிமார், கழுதைக்கு உதாரணம். ஹிமார் கழுதைக்கு உதாரணம். காரணம், சிறந்த வேதத்தை அந்த சமுதாயத்தின் மீது நாம் இறக்கி வைத்தோம். எப்படி வாழ வேண்டும், என்ன பிரச்சனைக்கு என்ன தீர்வுகள், ஃபிரௌனிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன தீர்வுகள், உலகத்தில் சிறந்த இடத்தை நீங்கள் எட்டி பிடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் அந்த தௌராத்தில் விலாவாரியாக நாம் பேசிக்கொண்டே இருந்தோம். படித்தார்கள், மனனமிட்டார்கள், எழுதினார்கள், சுமந்தார்கள். ஆனால் இந்த தௌராத் எதற்கு இறக்கப்பட்டதோ அதை அவர்கள் பின்பற்றவில்லை. ஒரு கழுதை இருக்கிறது, கழுதைகளுக்கு மேலாக உலகத்தினுடைய சிறந்த புத்தகத்தை கொண்டு வைத்தாலும் அந்த கழுதைக்கு அது புத்தகம் என்று அது பெருசெல்லாம் தெரியாது. எப்பவும் மாதிரிதான் சும்மா அது பெருசாட்டு சுமந்துட்டு போகும். அழுக்கு துணிகளை வைத்தால் எப்படி அது சுமக்குமோ, மட்டமான பேப்பர்களை, மட்டமான மூட்டையை அந்த கழுதை எப்படி சுமக்குமோ அதே போன்றுதான் அந்த கழுதைக்கு மேலாக எவ்வளவு உயர்ந்த எழுத்துக்களை வைத்தாலும் அதற்கு தெரியாது நமக்கு மேலே ஒரு உயர்ந்த புத்தகம் இருக்கிறது. கமஸலில் ஹிமார். இவர்கள் தான் யூதர்கள். சிறந்த தௌராத்தை நாம் கொடுத்தோம், தீர்வை கொடுத்தோம். அந்த தீர்வை நோக்கி அவர்கள் பயணம் செய்யவில்லை. அந்த வசனம் இன்றைக்கு எமக்கு பொருந்தி போகிறதா இல்லையா என்பதை நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்து கொள்ளலாம். கேட்கிறோம், இதெல்லாம் சுன்னாக்கள், இதெல்லாம் பித்அத்துகள், இதுதான் இஸ்லாம், இதை செய்து விட்டால் இஸ்லாம் எழுச்சி அடைந்து விடும் என்றெல்லாம் மணிக்கணக்கிலே நாட்கணக்கிலே பேசப்படுகிறது, விவாதிக்கப்படுகிறது. இன்றைக்கு இஸ்லாம் எல்லாம் விவாதத்திற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இஸ்லாம். விவாத களத்திற்கு மட்டுமே. 8 20 பேசுறோமா இல்லையா? ரமதான் பிறக்க ஆரம்பிச்ச உடனே 8 20 விவாதம். சஹீஹுல் புகாரியை புரட்டுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், முதல் பாகத்தில் இத்தனாவது ரகம், இத்தனாவது எண்ணம், இரண்டாவது பாகத்தில் இத்தனாவது எண்ணம், மூணாவது பாகத்தில் இத்தனாவது எண்ணம். புகாரில, முஸ்லீம்ல ஹதீஸ் சட்ட 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 சட்டான்னு என்ன செய்யறோம்? லேப்டாப்பா இருந்தாலும் சரி, மொபைல் போன் ஆண்ட்ராய்டு மொபைலா இருந்தாலும் சரி, அடே 8 + 3 11 தான் இப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்? விவாதிக்கிறோம். விவாத காலத்துக்கு இந்த ஹதீஸை உபயோகப்படுத்துறோம். இந்த ஹதீஸ்ல என்ன வருது? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்திலும் என்ன சொன்னாங்க? ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்திலும் எனது கணவரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 + 3 ரக்காத்தை தவிர அதிகமாக தொழ மாட்டார்கள். நான் உட்பட இதை விவாதத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறேன். என்ன செய்யறோம்? அடே 8 + 3 தான் அப்படின்னு என்ன செய்யறோம்? மணிக்கணக்கில் விவாதம் செஞ்சோம். யாருக்காச்சும் டக் டக்குன்னு ஷேரிட்ல அனுப்பணும், ஃபேஸ்புக்ல அனுப்பணும். ஆனால் ரமதானில் அந்த தொழுகை, ரமதான் அல்லாத நாட்களிலும் அந்த தொழுகை இருந்ததா இல்லையா? நம்மில எத்தனை நபர்கள் கரம் தூக்க முடியுமா? உண்மையிலேயே இந்த ஹதீஸ் புத்தகங்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படி பயன்படுத்தப்படுகிறது? இதுதான் நமக்கும் நபித்தோழர்களுக்கும் மத்தியில் உள்ள ஒரு வித்தியாசம். ஃபர்க்கும் பைனனா வ பைன ஸஹாபத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கும் நபித்தோழர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், மார்க்கத்தின் புத்தகங்களை, மார்க்கத்தின் ஆதாரங்களை எல்லாம் நமது வாதத்திற்கு, எனது வாதத்திற்காக வேண்டி நான் பேசுகிறேன். நான் பின்பற்றல. எதை நான் இந்த சமுதாயத்துக்கு சொன்னனோ, அதே 8 + 3 தான், 20 கிடையாதுதான், அப்பெல்லாம் எதை நான் சொன்னனோ சத்தமா திக்ர் செய்யக்கூடாது. பாருங்க, நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை நான் பேசினேன், பாருங்க சத்தம் போடுறான் ஹா ஹான்னு. தப்பு, பெரிய தப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் உங்களுடைய ரப்பை அழைத்தால் ஹாஷிஅன் ததர்ருஅன் வதூனல் ஜஹர், சப்தம் இல்லாமல் பணிந்த நிலையில், கவலையான நிலையில் நீங்கள் உங்கள் ரப்பை பிரார்த்தனை செய்யுங்கள். மலைக்கு என்னது மேலே ஏறுறாங்க, சுப்ஹானல்லாஹ், நபித்தோழர்கள் கத்துறாங்க. ஏன் கத்துறீங்க? செவிடனை அழிக்கவில்லை, குருடனை அழைக்கவில்லை, காது கேட்காதவனை நீங்கள் அழைக்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் பக்குவப்படுத்தினாங்க. நம்மளும் பேசுறோமா இல்லையா? குர்ஆன்ல இந்த வசனத்தை இப்ப நான் சொன்னா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், வதூனல் ஜஹர், சப்தம் இல்லாம பணிந்த நிலையில தனிமையில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். இப்படிலாம் கத்தக்கூடாது. ஹைர், அவர்கள் செய்யறது ஒரு தவறு, இந்த தவறை சுட்டி காட்டுகிறோம். ஆனால் சப்தமில்லாமல் தனிமையில் அமர்ந்து கொண்டு பணிந்த நிலையில் காலையிலும் மாலையிலும் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் قبل طلوع الشمس وقبل غروبها, சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் நபியே உனது ரப்பை நீ தஸ்பீஹ் செய்வாயாக. நல்லா குர்ஆன்ல சொன்னானே. தௌஹீத் சமுதாயமாகிய நம்மிடத்தில் இன்னைக்கு இந்த திக்ர் எப்படி வந்திருக்கு? எல்லாம் எப்படி ஆயிட்டு?
சமீப காலமாக நவீன இஸ்லாம், லேட்டஸ்ட் இஸ்லாம், புதுமை இஸ்லாம், புதுமையான மார்க்கத்தை சொல்கிறோம் என்ற பெயரில் விவாதிக்கக்கூடிய நபர்களை உருவாக்கிவிட்டோம். விவாதிக்கக்கூடிய நபர்கள், பேசக்கூடிய நபர்களை உருவாக்கிவிட்டோம். செயல்படக்கூடிய நபர்களை சாகடித்து விட்டோம். செயல்படுறது கிடையாது. எத்தனை பேர் செயல்படுறோம்? அப்ப இந்த சமுதாயத்தை வைத்து என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? திக்ராருக்கலாம், துஆ சொல்றோமா இல்ல? கூட்டு துவாலாம் கிடையாது. கூட்டு துவானா பாரு சத்தம் போட்டுட்டு இருக்கிறானோ, அரை மணி நேரம் சொல்றாங்களா? இல்ல சொல்றோம். நான் சொல்றேன், எல்லாரும் சொல்றோம். நம்மில எத்தனை நபர்கள் ஒரு நாளையிலே தனிமையிலே அமர்ந்து கொண்டு தனிமையிலே அமர்ந்து கொண்டு ரப்பிடத்தில் நமது தேவையை, இந்த உம்மத்தினுடைய தேவையை, இந்த உம்மத்தினுடைய பாதுகாப்பை பற்றி நாம் பிரார்த்தனை செய்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறார். இமாம் முஸ்லிம் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். சூரா மாயிதாவில் ஒரு வசனம் வரும். நாளைக்கு மறுமையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பேசுவார்கள். அல்லாஹ் கேட்பான் ஈசாவிடத்தில், ஈசா, உன்னை நீ வணங்குமாறு இந்த மனித சமுதாயத்திற்கு நீ கட்டளை இட்டாயா அப்படின்னு கேட்பேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நான் இருக்கக்கூடிய வரை இந்த சமுதாயத்தை பக்குவப்படுத்தினேன். என்னை நீ உயர்த்தியதற்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆதலால் இவர்களை நீ தண்டித்தால் அதற்கு இவர்கள் தகுதியானவர்கள் தான் யா அல்லாஹ். என்றாலும் இவர்களை நீ மன்னித்தாலும் அவர்கள் உன்னுடைய சமுதாயம், எனது சமுதாயம் யா அல்லாஹ். இந்த வசனத்தை ஓதணும் பிலால் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை கேட்ட உடனே உம்மத்தி உம்மத்தி உம்மத்தின்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நைட் இரவுல நின்றுக்கிட்டு இந்த வசனத்தை தாண்டி ரசூலுல்லாஹ்வால ஓத முடிய மாட்டேங்குது. உம்மத்தி உம்மத்தி உம்மத்தின்னு அழுகுறாங்க. ஃபனஸல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கண்ணியத்திற்குரிய வானவரான ஜிப்ரீல் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறான். வமா யுப்கீக யா ரசூலல்லாஹ், ஏன் அழுதுட்டு இருக்கிறீங்க? எதுக்காக வேண்டி அழுகுறீங்க? நாளைக்கு மறுமையில் எனது சமுதாயமும் இப்படி வருவார்களே, பாவம் செய்துவிட்டு எனது சமுதாயத்தையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமே, எனது சமுதாயத்திற்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்க வேண்டுமே. உம்மத்தி உம்மத்தின் அழுகுறாங்க. அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், நபியே, உங்கள் கண் குளிர்ச்சி அடையக்கூடிய விதத்தில் தான் உங்கள் சமுதாயத்தை நான் கையாளுவேன், கவலைப்பட வேண்டாம். சமுதாயத்தினுடைய நிலைமை எங்கே? இன்றைக்கு அந்த சமுதாய தலைவர்கள், அந்த சமுதாய தொண்டர்கள் இரவிலே நின்று கொண்டு இந்த உம்மத்தின் நிலையால் கண்ணீர் வடிக்கக்கூடிய, கத்தக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, ஆம் கூட்டுதுவா கூடாது, கரெக்ட் கரெக்ட், 100% கரெக்ட், அதுதான் சுன்னா, அதுதான் மார்க்கம், அதுதான் மில்லத்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதின் மார்க்கம் அதுதான். ஆனால் அது மட்டும்தானா? அதற்கு அடுத்த ஒரு வழிமுறையை இஸ்லாம் காட்டி கொடுத்ததா இல்லையா? 20க்கு விவாதத்தை ஏற்படுத்திய நாம் 8 ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்திலும் அந்த வாதத்தை வைப்பதில் நான் உண்மையானவனாக இருந்தால், ரமதான் அல்லாத காலத்தில் இரவுல நான் நின்றுக்கணுமா இல்லையா? திக்ரை சத்தமிட்டு ஓதுவது பித்ஆ, உண்மை, அதுதான் மில்லத்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மார்க்கம். அந்த வாதத்தை வைப்பதில் நான் யோக்கியவானாக இருந்தால், قبل طلوع الشمس وقبل غروبها, சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் திக்ர் செய்ய வேண்டும். எத்தனை திக்ருகளை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லி கொடுத்தார். எத்தனை திக்ர்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, ஒரு மட்டை அப்படி சொன்னா என்ன? ஒரு மட்டை இப்படி சொன்னா நஹ்லத்துன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்காக வேண்டி ஒரு பெரித்த மரத்தை நட்டி விடுவான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, 100 மட்டை நம்ம இதை சொன்னால் ஃபஜ்ர் தொழுததற்கு பிறகு நமது பாவம் கடல் நுரை அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் சரி, நமது பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். இமாம் புகாரி கடைசியா இந்த ஹதீஸை கொண்டு வந்து முடிப்பார்கள். ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், மொழிவதற்கு மிகவும் லேசான வார்த்தை. ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், நமது கருணையுடைய அந்த ரப்புக்கு மிகவும் பிடித்தமான 2 வார்த்தைகள். சகீலத்தானி ஃபில் மீசான், நாளைக்கு மறுமையில் நமது நன்மைகள் நெருக்கப்படக்கூடிய அந்த தராசில் மிகவும் கனமான வார்த்தை 2 வார்த்தை தான். என்ன? ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவால சொல்றதுக்கு ரொம்ப லேஸ். ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு அதை விடவும் ஒரு பிடித்தமான வார்த்தை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. சகீலத்தானி ஃபில் மீசான், நாளைக்கு மறுமையில் நன்மையின் தட்டை
வீட்டை அதை விட நிரப்பக்கூடிய ஒரு வார்த்தை எதுவும் இல்லை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ரெண்டு வார்த்தை. இந்த ரெண்டு வார்த்தை சொல்வதற்கு கூட ஃபஜ்ர் தொழுததற்கு பிறகு இந்த உம்மத்திற்கு நேரம் இல்லாவிட்டால் இந்த உம்மத்தை கொண்டா ஹய்யா அலல் ஜிஹாத், ஜிஹாதிற்கு அழைப்பு கொடுக்க முடியும். இந்த உம்மத்தை கொண்டா இந்த அக்ஸாவை மீட்க முடியும். இந்த உம்மத்தை கொண்டா நவீன சிலுவை யுத்த வீரர்களை புதைக்க முடியும். என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது மூணாவது கலிமான்னு சொல்லி கொடுத்த வார்த்தை ரொம்ப லேஸ். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒரு நபர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சூரியன் உதித்ததற்கு பிறகு யார் இதை ஒவ்வொரு நாளும் 100 முறை சொல்வாரோ அன்றைய தினத்தில் அவரை விட நன்மையால் கொள்ளையடித்தவன் யாரும் இல்லை. அன்றைய தினத்தினுடைய பகல் முழுவதும் ஷைத்தான் அவரை தீண்டாமல் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான். அன்றைய தினத்தில் கடல் நுரையளவுக்கு அவருக்கு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னித்து விடுவான். எத்தனை பேர் சொல்றோம்? எங்க நேரம் அமைஞ்சிருக்கு? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதே திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒவ்வொரு நாளும் 10 முறை காலையில் இதை சொன்னால், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், தனி பாடம் ஒவ்வொரு ஹதீஸ் கிதாப்லையும் இருக்கும். நீங்க எந்த ஹதீஸ் கிதாபை படிச்சாலும் பாபு திக்ர், பாபு ஸ்வலாஹ், பாபு தஸ்கி, அப்படி ஒவ்வொரு தலைப்பாக கொண்டு வருவாங்க. திக்ரு குறித்தான பாடம், ஸலாத்து சொல்லக்கூடிய பாடம், இப்படின்னு சொல்லி ஒரு தனி பகுதியவே கொண்டு வருவாங்க. இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், ஒரு நபர் காலையில் 10 முறை இந்த திக்ரை செய்தால் என்னவாம்? அவர்தான் ஒரு அடிமையை விடுதலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு அடிமையை, மற்றொரு ரிவாயத்தில் 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை. ஒரு அடிமையினுடைய விடுதலைனா என்ன தெரியுமா? ஒரு அடிமையை நம்ம விடுதலை பண்ணிட்டா நமக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார். நான் ஒரு அடிமையை விடுதலை செய்த உடனே அல்லாஹ் நரகத்தை என் மீது ஹராமாக்கிடுவான். அந்த கையை நான் விடுதலை பண்றேன், ரசூலுல்லாஹ் அந்த காலை நான் விடுதலை பண்றேன், அந்த உடம்ப அப்படி எல்லாத்துக்கும் அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து விடுதலை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு அடிமைக்கு மூச்சு, அந்த மூச்சு அல்லாஹ் நரகத்திலே, அவன் கையை என் கையை அல்லாஹ் விடுதலை, அந்த காலுக்கு பகரமா என் கால் அல்லாஹ் விடுதலை பண்ணிடுவான், அந்த உடலுக்கு பகரமா என் உடம்பு அல்லாஹ் பண்ணிடுவான். 10 முறை ஒரு நாளைக்கு சொன்னால் என்ன ஈமான், என்ன இஸ்லாம்? இந்த கூச்சு, இந்த கத்துறது, இந்த ஆயுதம், இந்த ஆள் பலம், இந்த ராணுவம், இதுவா வெற்றி? நமக்கு இதுவா வெற்றியை தீர்மானித்து விட போகிறது? இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமுதாயம் தன்னை சீர்திருத்தவில்லையோ, தன்னை மாற்றவில்லையோ, நாங்க மாறவே மாட்டோம், ஆனா இஸ்லாம் வளர்ந்துடணும். எப்படிங்க முடியும்? எப்படி முடியும்? எப்படி முடியும்? நாங்க மாறவே மாட்டோம், இஸ்லாம் பெருசா வந்துடணும், ஆர்எஸ்எஸ் காரம்லாம் அழிஞ்சிடணும், இஸ்லாத்தை நிலைநாட்டிடணும், யூதன்லாம் செத்து போயிடணும், நாங்க நிம்மதியா வாழணும். எப்படி அல்லாஹ் வாழ வைப்பான்? ஒரு சமுதாயம் தன்னை சீர்திருத்தாதவரை, என்னை நான் சீர்திருத்தாதவரை எனது இஸ்லாத்தை அல்லாஹ் சீர்திருத்த மாட்டான். அல்லாஹ் அப்படித்தான் இந்த உலகத்தை வச்சிருக்கான். நண்பு சகோதரர்களே, பாவம் சாதாரணமா நினைக்கிறோமா இல்லையா? நம்ம செய்யக்கூடிய பாவத்தினால என்ன இஸ்லாத்துக்கு பெருசா வந்துட போதுன்னு நினைக்கிறோமா இல்லையா? உஹதினுடைய மைதானங்கள் எல்லாம் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சமுதாயம் மாற வேண்டும். சமுதாயம் என்றால் நான் மாற வேண்டும், நீங்கள் மாற வேண்டும். இதுதான் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கியதினுடைய நோக்கம். நபியை இறக்கியதினுடைய கற்றுக் கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் நபி இறக்கினான். சும்மா கல்வியை பரப்புறதுக்கு அல்லாஹ் நபியை இறக்கினான். சும்மா இந்த வரலாறு எல்லாம், நூஹ் வரலாறு, மூசா வரலாறு, ஈசா வரலாறு, இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறதுக்கு நபி அல்லாஹ் இறக்கினான். இது யாருக்கு தேவை? இந்த வரலாற்றுக்கு பின்னால் அல்லாஹ் என்ன நாடுதான்? இந்த வரலாறை அல்லாஹ் ஏன் இறக்கினான்? இதன் மூலியம் அல்லாஹ் எதை இந்த உம்மத்தை எழுச்சி பெற வைக்கிறான்? அதுதான் அல்லாஹ் நாடுறான். நாம் எல்லாரும், நான் உட்பட என்ன செய்றோம்? எல்லா வரலாறும் தெரியுது, எல்லாம் கேட்கிறோம், எந்த மாற்றமும் இல்லை. செத்த சடலமாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்களா இல்லையா? நாம் எல்லாம்
ஒரு மனிதன் உயிர் வாழ்கிறான், இந்த மூச்சு பேசுறதா உயிர் வாழ்றது? உலகம் வேண்டுமையானால் நாடி துடிப்பை வைத்து உயிர் வாழ்கிறானா இல்லையா நினைக்கலாம். அல்லாஹ்வின் பார்வையில் இந்த சமுதாயம் உயிருள்ள சமுதாயமா செத்த சமுதாயமா? அல்லாஹ்வின் பார்வையில் நான் உயிருள்ளவனா செத்தவனா அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உயிருள்ளவனுக்கும் செத்தவனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம், திக்ரு செய்வான். யார் திக்ரு செய்வார்களோ அவர்கள் உயிருள்ளவர்கள். எவன் திக்ரு செய்யலையோ அவன் செத்து போன ஜனாசா, கபூர்ல கொண்டு போய் போடணும். தற்சமயம் உலகத்தில் பணமா நடந்து கொண்டிருக்கிறான். ஜனாசாக்கு எப்படி அல்லாஹ் உதவி செய்வான்? செத்து போன நமக்கு எப்படி அல்லாஹ் உதவி செய்வான்? நீங்க குர்ஆனை படிச்சு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லுவான் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அந்த ஜிஹாதினுடைய அந்த மைதானத்தில் நிற்கக்கூடிய அந்த நேரத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். நீங்க வாளை தூக்கி நிற்கக்கூடிய நேரத்தில் சூரா அன்ஃபால் அல்லாஹ் சொல்றான், உங்களினுடைய நாவுகள் தக்கர் அல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த ஜிஹாத் மைதானத்தில் நிற்கும் பொழுது. அதனால தான் ஜிஹாதினுடைய மைதானத்துக்கு ரசூலுல்லாஹ் வரும்பொழுதே முதல் வார்த்தையாக சொல்வார்கள், கைகள் ஆயுதங்களை சுழற்றினாலும் உங்கள் நாவுகள் அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருக்கட்டும். எந்த ஒரு சமுதாயத்தினுடைய நாவுகள் அல்லாஹ்வின் திக்ரால் ஈரமாக இருக்கிறதோ அல்லாஹ் அந்த சமுதாயத்தை கண்ணியப்படுத்துவான். எல்லா இபாதத்தும் முடிஞ்சு போயிடும். ஜும்மா தொழுகை பற்றி அல்லாஹ் சொல்வான், ஃபஇதா குதியத்திஸ் ஸலாஹ் ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். தொழுகைக்காக இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுக்காக வேண்டி பாங்கு கொடுக்கப்பட்டால் ஃபஸ்ஸவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வின் தொழுகையின் பக்கம் வாருங்கள். வதருல் பைஅ, வியாபாரத்தை நிப்பாட்டணும். ரெண்டு நிபந்தனை. முதல் நிபந்தனை என்ன? ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லப்பட்டா முதல்ல வியாபாரத்தை பூட்டிடணும். ரெண்டாவது என்ன? திக்ருக்கு வரணும், அல்லாஹ்வினுடைய தொழுகைக்கு வரணும். ஃபஇதா குதியத்திஸ் ஸலாஹ், தொழுகை நிறைவேற்றப்பட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், உலகத்தில் போய் நீங்க திருப்பி வியாபாரம் பண்ணுங்க. வஸ்குருல்லாஹ கஸீரா, ஆனால் உங்களுடைய நாவு அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுட்டே இருக்கணும். அல்லாஹ் அந்த திக்ரை மறந்துடக்கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு இபாதத். இஸ்தஹ்வத அலைஹிமுஷ் ஷைத்தானு ஃபஅன்சாஹும் திக்ரல்லாஹ், குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். யார் மீது ஷைத்தான் இறங்கி விடுவானோ, யார் மீது ஷைத்தான் இறங்கி விடுவானோ அவன் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டு மறந்து விடுவான். இஸ்தஹ்வத் அலைஹிமுஷ் ஷைத்தான், ஷைத்தான் யார் மீது இறங்கி விடுவானோ ஃபஅன்சாஹும், அவர்கள் மறக்கடிக்கப்படுவார்கள். திக்ரல்லாஹ், அல்லாஹ்வின் திக்ரை விட்டு அவர்கள் மறக்கடிக்கப்படுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப என்ன தெரியுது? அல்லாஹ்வுடைய இந்த திக்ர், இந்த சமுதாயம் நம்ம எதையெல்லாம் மட்டமா பார்க்கிறோமோ, இதையெல்லாம் நம்ம ரொம்ப லேசா பார்க்கிறோமோ, இது எதுவுமே நம்மள்ட்ட மாற்றம் வராமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாறக்கூடிய சமுதாயத்தை தான் உருவாக்கினார்கள். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவி என்ன செய்றாங்க? ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுதுட்டு வீட்டை விட்டு போறாங்க. ஒரு சமுதாயத்தை எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்க அல்லாஹ்வின் தூதர். அந்த அம்மா முஸல்லால உட்கார்ந்து திக்ர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஃபஜ்ர் தொழுகிறாங்க. ஃபஜ்ர் தொழுற முன்னகட்டிலிருந்து திக்ர், ஃபஜ்ர் தொழுதையிலிருந்து திக்ர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வளமை என்ன அப்படின்னா, பள்ளியில் போய் தொழுதுட்டு உடனே வரமாட்டாங்க. நம்ம என்ன, யார் ரெண்டாவது சலாம் கொடுத்த உடனே முதல்ல செருப்பை எவன்டா மாற்றானோ அவனுக்கு இந்த பொட்டணம் கொடுக்கப்படும், இத்தனை ரூபா கொடுக்கப்படும் என்று யாரோ ஒருவர் அங்கே அறிவிப்பு செஞ்சதை மாதிரி நம்மால் ரெண்டாவது சலாத்தில் அங்கே நிற்பான். இல்லையா? என்ன செஞ்சாச்சு? இது யாரோ ஒருத்தர் வெளியில் நின்று என்ன செய்கிறாங்க? தொழுது முடிச்சவன ஃபர்ஸ்ட் யார் வாராங்களோ அவங்களுக்கு ஒரு 50 தீனார், ஒரு தங்க கட்டி அப்படின்னு அறிவிப்பு பண்ணின மாதிரி தொழுது முடிச்ச உடனே இந்த உம்மத்து என்றைக்கு இந்த பள்ளிவாசல்ல சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹ் யௌம லா தில்ல இல்லா தில்லாஹ், நாளைக்கு மறுமையில் நிழலே இல்லாத அந்த அர்ஷினுடைய நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு நிழல் கொடுப்பான். அதில் ஒரு கூட்டம் ரஜுலுன் கல்புன் முஅல்லகும் ஃபில் மசாஜித். என்ன செய்றோம்? ரஜுலுன் கல்பும் முஅல்லகும் ஃபில் மசாஜித். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை எப்படி பார்த்தீங்களா? பள்ளிவாசலுக்கு போவார், பள்ளிவாசலோடு தொடர்பா இருப்பார், அப்படியே சொன்னாங்க. ரஜுலுன் ஒரு நபர், கல்புன் அவரினுடைய உள்ளம், முஅல்லக் கெட்டப்பட்டிருக்கும், ஃபில் மசாஜித் பள்ளிவாசல்ல கெட்டப்பட்டிருக்கும். என்ன செய்யப்பட்டிருக்குமா? அவருக்கு நாளைக்கு மறுமையினுடைய நிழல் கிடைக்கும். நம்ம எத்தனை நபர்களினுடைய உள்ள எப்பண்டா தொழுது முடிக்கும், எப்படி ஒரு புறாவை போட்டு கெட்டி
ஒரு கிளியை ஒரு கூண்டுல போட்டு மாட்டிட்டா எப்ப ஓபன் பண்ணுவான், எப்ப பறக்கலாம் அப்படின்னு நினைக்குமோ, அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம நிலைமெல்லாம். பள்ளிவாசலுக்கு மணி கணக்கில் நின்று பேசுறோம், மணி கணக்கில் அரட்டடிக்கிறோம். பள்ளிவாசல்ல உட்கார்றது நமக்கு சிரமமா இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், பள்ளிவாசலில் தொழுகையை எதிர்பார்த்து இருக்கும் காலமெல்லாம் வானவர்கள், இமாம் புகாரி பதிவு செய்கிறார், இவருக்காண்டி பிரார்த்திப்பாங்களாம், யா அல்லாஹ் இவர் பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், யா அல்லாஹ் இவர் மீது உனது அருளை பொழிந்து விடியா அல்லாஹ் என்று பிரார்த்திச்சுட்டே இருப்பாங்களாம். இரண்டாவது ரிவாயத், தொழுகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் காலமெல்லாம், பள்ளிவாசல் அமர்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அமர்ந்திருந்தார் அப்படின்னு வானவர்கள் பதிய மாட்டாங்க. எப்படி பதிவாங்க தெரியுமா? ஃபர்தான தொழுகையில் நின்று கொண்டிருந்தார், தொழுது கொண்டிருந்தார் அப்படின்னு தான் பதிவாங்களாம். நம்ம சும்மா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பார்க்குறோம், டயத்தை பார்க்குறோம். பள்ளி சில பேர் பார்க்கலாம், நுகர் எத்தனை மணிக்கு 12:50, ஆள் 12:45 வந்திருப்பாரு. 5 நிமிஷம் சீக்கிரமா வந்துட்டானே, நேற்று இக்காமத்து 12:45 சொன்னாங்க, சரி இந்த வேலையை முடிச்சு வந்துடுறேன். நானும் அப்படித்தான், நானும் அப்படித்தான். என்ன மாறி இருக்கிறது, என்ன மாறி இருக்கிறேன், என்ன அல்லாஹ்வின் இறை இல்லை என் ரப்போடி அமரப்போய யார் இறை இல்லம்? நுஸ்லன் மின் கஃபூருர் ரஹீம், கண்ணியத்திற்குரிய இறைவன் விருந்து கொடுக்கக்கூடிய இடம். என்ன சொல்றோம்? பள்ளிவாசல பைத்துல்லாஹ், அல்லாஹ்வின் வீடு. மசாஜிதுல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஜூது செய்யக்கூடிய இல்லம். எங்க அம்மா வீட்டுல, என் மனைவி வீட்டுல, என் நண்பன் வீட்டுல, என் புள்ள வீட்டுல, என் நண்பன் பிள்ளாருக்கு மனசு எனக்காச்சும் தோணி இருக்கா, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன் போயிட்டு வந்துடும் அப்படின்னு இன்னைக்காச்சும் எங்கேயாச்சும் தோணி இருக்கா? ஆனால் அல்லாஹ்வுடைய வீட்டுல மட்டும் 5 சண்டை போடுறவங்களா இருக்கிறாங்க. ஏன் நேத்தே நீங்க சொல்லல? இமாமுக்கு வேலை, முஅத்தினுக்கு வேலை, என்ன போட மாத்தணுமா இல்லையா? சரி என்னடா நடந்துட்டு, இன்னைக்கு என்ன நடந்துட்டு? ஒரு 5 நிமிஷம் நீ முன்னாடி வந்துட்டே, என்ன ஆயிட்டு? உள்ளம் அல்லாஹ் மார்க்க விஷயத்தில் என்னை ஹாசிபான் ஃபுஸகும் கப்ல அன் துஹாசம். நீங்க என்னதான் இதெல்லாம் உலகத்தை பத்தி படிச்சோம், யூதனை பத்தி படிச்சோம், RSS படிச்சோம், தாத்தாரியர்கள் எல்லாத்தையும் படிச்சோம். நம்மளை பத்தி படிக்கணும். நான் சரியானவனா? ஏன் உள்ளம், எனது நேரம், எனது ரப்புக்காக வேண்டி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் உட்காருதல். மணியை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இன்னும் இக்காம சொல்ல 2 நிமிஷம் இருக்கு, பிரச்சனை இல்லை. நீ இக்காம சொல்ல 3 நிமிஷம் இருக்கு, நீ இக்காம சொல்ல 4 நிமிஷம் இருக்கு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அர்ஷினுடைய நிழல் அவர்களினுடைய உள்ளங்கள் பள்ளியில் வெளியில நடந்தா கூட உள்ளம் பதட்டத்திலே இருக்கும். ஐயோ பள்ளிக்கு போகணும், பள்ளிக்கு போகணும். எப்படி ஒரு மீனை நபித்தோழர்கள் முனாஃபிக்கின் குறித்தான ஒரு அடையாளமாக கூறினார்கள். முனாஃபிக் யார் என்று சொன்னால், முனாஃபிக் யார் என்று சொன்னால், இந்த செய்திகளை எல்லாம் படித்து பார்த்தால் நாமெல்லாம் முனாஃபிக்கா, நாமும் முனாஃபிக்கா. அதனால்தான் நல்லா இந்த முசீபத்துகளை, இழப்புகளை என்னங்க கெவுரும், என்னங்க மதிப்பு? நல்ல இந்த ஆடை அணிகிறேன், இதுவா எனக்கு மதிப்பு? இதான் எனக்கு மதிப்பு. நல்ல பெரிய மாளிகையில வாழ்றேன், இதுவா எனக்கு கௌரவம்? நல்லா சாப்பிடுறேன், நல்ல காசு வச்சிருக்கேன், இதுவா எனக்கு கௌரவம்? எனது மதிப்பு இன்றைக்கு இந்த உலகத்தில் என்ன தெரியுமா? எனது மதிப்பு இந்த உம்மத் முஹம்மதின் சமுதாயத்தினுடைய மதிப்பு. எந்த சமுதாயத்தை அல்லாஹ் படைப்புகளிலேயே சிறப்பாக ஆக்கினானோ அந்த சமுதாயம் இன்னைக்கு நம்ம எதெல்லாம் மதிப்பு நினைக்கிறோம்? உமர் ரலியல்லாஹு அவனுடைய ஹுத்பாவை பத்தி பதிவு செய்யப்படுது. அவங்களுடைய சட்டையில 20 ஓட்டைகளை நாங்கள் ஹுத்பா செய்யும் பொழுது பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு பேரை கேட்டா ரோம் நடுங்கி கொண்டிருந்தது. அவர்களினுடைய சப்தத்தை கேட்டு பாரசீகம் அலறிக் கொண்டிருந்தது. முஹம்மதின் சமுதாயத்தை பார்த்து உலகம் முழுவதுமே பதறிக்கொண்டிருந்தார்கள். எது மதிப்பு? நல்லா சாப்பிட்றோம், நல்லா தண்ணி குடிக்கிறோம், இதுவா மதிப்பு நம்ம நினைக்கிறோம். ஒரு மாற்று மத சகோதரர் ஒரு கட்டுரை எழுதுறாரு. உலகத்துல அமெரிக்காவில் உயிரோடு என்ன செய்யறாங்களாம்? நண்டுகளை எல்லாம் பிடிப்பாங்களாம். ஜப்பான், சைனா, அதே மாதிரி பெரிய பெரிய மேலை நாடுகளுக்கெல்லாம் இந்த நண்டுகளை ஒரு பாக்ஸில் அடைச்சி உயிர் நண்டா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. நண்டை உயிரா இருந்தா தான் மதிப்பு அதுக்கு, அப்படிதானே? நண்டு எப்படி இருக்கணும்? வெளிநாட்டுக்கு இறங்கும் பொழுது அந்த உயிரோடு இருக்கணும், அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நண்டு. அப்போ அமெரிக்காவில் அந்த பொருளாதார நபர்கள், இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த ஏலம் எடுக்கக்கூடியவங்க ஒரு பாக்ஸில் 20 நண்டு அடைக்கணும். ஒரு மாற்று மத பெண் எழுதுறா, ஒரு பாக்ஸில் இந்தியாவில் தமிழகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. நமது மதிப்பு நம்ம என்ன நினைக்கிறோம்?
நல்லா சாப்பிட்றேன், நல்லா குடிக்க, நல்லா தூங்குறேன், நல்லா வீடு இருக்குது, நல்லா ஏசி இருக்குது, நல்லா ஃபேன் இருக்குது, ஐயோ வெள்ளையும் சொல்லையுமா அட்டி கசங்காமல் போயிட்டு அப்படி வாரம்ப்பா, இதுதான் மதிப்புன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இது என்ன கிடையாது, இது அல்ல மதிப்பு. நமது மதிப்பு என்ன என்பதை உலகம் இன்றைக்கு பார்க்குறாங்க. பாருங்க, ஒரு பாக்ஸில் 20 நண்டு அடைக்கணும். அந்த ஆள் என்ன செய்கிறாங்க, அங்கே உள்ள அமெரிக்காவினுடைய அந்த ஏலம் எடுக்கக்கூடிய அந்த பொருளாதார நபர்கள், கம்பெனி நபர்கள் ஒரு பாக்ஸில் 30 நண்டு அடைக்கிறாங்க. ஜப்பானில் போய் அது இறங்கும் பொழுது 10 நண்டு செத்து போயிடுது. 15 நண்டு என்ன செஞ்சிருது, ஒரு பாக்ஸில் இவ்வளோ தான் இருக்கணும், காசுக்காக வேண்டி அதிகமாக அடைச்சிட்டா என்ன ஆயிரும், மூச்சு முட்டி செத்து போயிடுது. இது அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படுகிறது. மனித உரிமை கமிஷனால் என்ன செய்யப்படுது, வழக்கு தொடரப்பட்டு இருக்கா இல்லையா. மனுஷன் அடித்தா கேட்க மாட்டான், நாய் அடித்தா வீட்டுக்கு வந்துடுவான். அப்படி ஒருத்தர் இருக்கானா இல்லையா. அப்படி மேனகா காந்தி அந்த அம்மா தனக்கு பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நாய் தான் என் அம்மா அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா நான் நாய்க்கு பிறந்தோம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அந்த அம்மா மனுஷனினுடைய உயிருக்கெல்லாம் மதிப்பு கிடையாது. இந்தியாவில் பார்த்தீங்களா இல்லையா, ஊப்பியில் சட்டம் போட்டிருக்கான், மாடு அறுத்தா என்னவா, தேசிய பாதுகாப்பு சட்டம் மரண தண்டனை அளவுக்கு கொடுப்பானா. மனுஷன் அறுத்தா பிரச்சனையே இல்லை. எவ்வளோ சரி ஹயர். இதுதான் உலகத்தினுடைய நிலைமை. இப்போ இதுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பான், என்ன செய்வான், குரல் கொடுக்கறதுக்கு, நண்டுக்கு குரல் கொடுக்கறதுக்கும், பூனைக்கு குரல் கொடுக்கறதுக்கும், நாய்க்கு குரல் கொடுக்கறதுக்கும் போய் வழக்கு தொடரான் அமெரிக்காவில். நீதிமன்றத்தில் அந்த 30 நண்டு அடைச்ச பயிரெல்லாம் நீ கோர்ட்டில் நிப்பாட்டப்படுறானோ. நம்ம அப்படி அழகாக எழுதுற ஆதாரத்தோடி, எந்த வருஷம், எந்த தேதி, எந்த மகாணத்தில், எந்த மகாணம், எந்த கோர்ட்லாம் நம்ம எழுது, தீர்ப்பு கொடுத்தவன் எந்த நீதிபதிலாம் எழுதுது. இப்படி 10 நண்டை சாகடிச்சதுனால அவன் குற்றவாளி என்பதாக தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அமெரிக்காவின் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார்கள். கடைசி கீழே எழுதுவா, இந்த சம்பவத்தை எழுதிட்டு எழுதுவார்கள், அந்த நண்டின் உயிரை விடவுமா பிலஸ்தீன் குழந்தைகளின் உயிர் மட்டமாக மாறிவிட்டது, ஈராக் குழந்தைகளின் உயிர் மட்டமாக மாறிவிட்டது, ஆப்கான் பெண்களின் உயிர் மட்டமாக மாறிவிட்டது. ஒரு நாய் வாழை நம்ம அறுத்து போட்டா கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. என்னையே இன்னைக்கு கழுத்தறுத்து நாட்டில் போட்டா எனக்கு கேட்கறதுக்கு யாராச்சும் இருக்காங்களா? என்ன மதிப்பு இருக்கு? இர்சான் ஜஹான் சுட்டுக் கொல்லப்பட்டார். எதுவுமே பாவம் செய்யாத ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்ன செய்யப்பட்டாங்க, ஒரே ஒரு உளவுத்துறை அப்படி சுட்டு அப்படி தள்ளி போடுறான், நாய் அடிச்ச மாதிரி அடிச்சு போடுறான். சுட்டு போட்டவன் இன்றைக்கு பிரதமராக இருக்கிறான். என்னத்தை செய்ய முடிஞ்சு? இந்த உம்மத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு? நமக்கு மதிப்புனா என்ன நம்ம நினைக்கிறோம்? இந்த வெள்ளையின் சொல்லையும் அப்படி அல்ல மதிப்பு. உமர் மரத்தின் நிழலில் படுத்துக் கொண்டிருக்கிறார். ஓமினுடைய அந்த ஒற்றன் வருகிறான், உமரை பார்த்து சொன்னான், உமர் உமர் நீர்தான் உமரா? நீர்தான் இந்த அரபு தேசத்தினுடைய தலைவரா? அடே என்ன இப்படி இருக்கிறீர்கள்? அதுல நீதமாக இருந்தீர்கள், நிம்மதியாக தூங்குகிறீர்கள். மரத்தின் நிழலில் படுத்த சமுதாயம் உலகத்தையே ஆட்சி செய்தார்கள். நல்லா ஏசியில நான் தூங்கிட்டு இருக்கிறேன். ஆனா என் மதிப்பு என்ன தெரியுமா? என்னை கொன்னு போட்டா கூட ஒரு நாய் வாளை வெட்டினால் பார்த்தமா இல்லை, இடையில என்ன செய்யறான், மேல இருந்து ஒரு நாயை தூக்கி போடுறான். பாலிமார் காமிச்சுக்கிட்டே இருந்தானா இல்லையா? நாயை தூக்கி போட்டார்கள், நாயை தூக்கி போட்டார்கள். போட்டவன் பிடிக்கப்பட்டான், நீதிமன்றத்தில் அனுப்பப்பட்டான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சமுதாயத்தினுடைய கழுத்துகளை அறுத்து போட்டால் கூட கேட்கறதுக்கு நாதி இல்லை. இதுதான் எனக்கு உங்களுக்கும் மதிப்பு, இதுதான் எனக்கும் உங்களுக்கும் உள்ள மதிப்பு. தமிழர்களுக்கு எதிராக நம்ம மதிப்பை பாருங்க. அப்ப என்ன எப்படி இருக்கிறோம்? நம்ம நினைக்கிறோம் இது என்னமோ நல்லா வாழ்ற, இல்லை மட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழர்களுக்கு எதிராக கேரளால ஒரு படம் வந்துச்சு. ஒரே ஒரு கட்சி, இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி என்ன செய்யறது, யூடியூப்ல அந்த படம் அப்லோட் செய்யப்பட்டாச்சு. யூடியூப்ல என்ன செய்யப்பட்டாச்சு, அப்லோடு செய்யப்பட்டாச்சு. எல்லாம் எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு படம், பெரிய போராட்டம் வெடிக்கி. அப்போ இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் முயற்சி பண்ணி, நல்லவரோ கெட்டவரோ இந்த அரசியல் இதெல்லாம் ஹலீஸ் வல்லாஹு ஆலம், அது சம்பந்தமாக எல்லாம் தீர்ப்பு கொடுக்கணும், நமக்கு அதை பற்றி தேவையில்லை. நமது நிலைமை என்ன அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு எதிர்கட்சி, ஒரு வயசான ஒரு நபர் என்ன செய்கிறாரு, அவர் கூட்டத்தை கூட்டி எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அந்த எதிர்ப்பின் முதிர்ச்சியில் அந்த யூடியூப்பில் அப்லோடு செய்யப்பட்ட படம் கேரளா அரசாங்கத்தால் நீக்கப்பட்டாச்சு. இன்னைக்கு அது யூடியூப் அது கிடையாது. நமக்கெல்லாம் தெரியும் 2012 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிதாக நஃப்ஸி வ உம்மி வ அபி வ மாலி வ ஹயாத்தி வ ஆখিরা எல்லாமே அந்த தூதருக்கு தான். அந்த ரசூலுல்லாஹ்வை பற்றி என்ன செஞ்சான், ஒரு ட்ரெய்லர் எடுத்து போட்டான்.
எல்லா இஸ்லாமிய நாடுகளும் கத்தியது, நாம் எல்லாம் கத்தினோம், அழுதோம், கதறினோம், போராட்டம் செய்தோம், என்னெல்லாமோ செஞ்சோம். ஏதாச்சும் மாறிச்சான்னா, இன்னைக்கு நீங்க யூடியூப் போனீங்கன்னா 1.5 மணி நேரம் படமா இப்ப கூட அதிகமா விட்டுருக்காங்க. இதுதான் ஒரு சாதாரண ஒரு வயதான ஒரு நபர், அவர் குரலுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு. உலகத்தில் தமிழ்நாடு என்பது ஒரு புள்ளி மட்டும்தான். அந்த புள்ளியிலே இந்த எதிர்க்கட்சி என்பது ஒரே ஒரு கடுகின் வித்தளவு மட்டும்தான் யூடியூப்ல அப்லோடு செய்யப்படுகிறது. இவர்களினுடைய குரலின் வீரியத்தால் அந்த யூடியூப் சேனலினுடைய அதிகாரி என்ன செய்யறான், அந்த படத்தை ரிமூவ் பண்றான். ஆனா 200 கோடி முஸ்லிம்களினுடைய உயிரை விட மேன்மையானவர். தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு, அழுதது, இந்த உம்மத்தே வெளியே இறங்கியது, இந்த உம்மத்தே நடு ரோட்டுக்கு வந்தது. என்னத்தை செய்ய முடிஞ்சு? என்ன செய்ய முடிஞ்சு? 1.5 மணி நேரம் கூட கொஞ்சம் படத்தை தான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மதிப்பற்ற சமுதாயமாய், உலகத்தில் கண்ணியமற்ற சமுதாயம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தஹினு வலா தஹ்சனு. அல்லாஹ் அந்த பேசக்கூடிய வார்த்தையை பாருங்க. நீங்க பல பேர் இந்த வார்த்தையை சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. நான் இலக்கண ரீதியா இப்ப உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இந்த வார்த்தையில எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் வலா தஹினு கவலைப்படாதீர்கள், வலா தஹ்சனு நீங்க என்ன செய்யப்படாதீங்க, துக்கப்படாதீர்கள், வ அன்துமுல் அலவுன் நீங்கள் சிறந்தவர்கள் அப்படின்னா அல்லாஹ் சொன்னான். அப்படி அரபுல அப்படி வரல. அப்படி அரபுல வ அன்துமுல் அலவுன், அரபு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தையை உபயோகப்படுத்துறான் பாருங்க. நீங்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ் உபயோகப்படுத்தல. அலா என்பதனுடைய சுலாசி மசீது தான் அலா. அல்லாஹ் என்ன சொன்னான் என்றால், நீங்கள் மட்டும்தான் அப்படி சொல்றான். நீ மட்டும்தான்டா, நீ மட்டும்தான் சிறந்தவன், உன்னை மட்டும்தான் நான் சிறப்பாக்கி இருக்கிறேன், நீ மட்டும்தான் உயர்வானவன், நீ மட்டும்தான் கண்ணியத்திற்குரியவன். அல்லாஹ் அப்படி சொல்றான். அந்த வார்த்தை இப்படித்தான் இருக்கு அரபுல. அரபு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. நீ சிறந்தவர்கள், நீங்கள் சிறந்தவர்கள் அப்படி சொல்றதுக்கும் நீங்கள் மட்டும்தான் உலக பந்தில் சிறந்தவர்கள் அப்படி சொல்றதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? அப்படிதானே? வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்க சிறந்தவங்க அப்படின்னு சொல்றதுக்கும் நீங்க மட்டும்தான் அப்படி அழுத்தனா இல்லையா? அரபுல மட்டும் அல்ல அப்படி ஒரு விதி இருக்கு. என்ன இருக்கு? தைக்கீதுன்னு ஒரு விதி இருக்கு. இந்த ஆலா வந்துச்சுன்னா இத்தனை அழுத்துதல், இதுக்கு பிறகு எப்படிலாம் அழுத்த முடியுமோ அப்படிலாம் அழுத்த முடியும், தெரிய மாட்டேங்குது. இவ்வளவுதான் நம்மளுக்கு வருது. அல்ல அந்த அளவுக்கு அழுத்தி சொல்றான், நீங்கள் மட்டும்தான் உலகத்தில் சிறந்தவர்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமீனாக இருந்தால், நீங்க என்ன இருந்தால் மூமீனா இருந்தா. அடுத்து அல்லாஹ் ஒரு இன்னொரு சொல்றான் பாருங்க, வல யன்சுரன்னல்லாஹ மை யன்சுருஹ் இன்னல்லாஹ லகவிய்யுன் அஸீஸ். அல்லாஹ்வுக்கு யார் உதவி செய்வார்களோ கண்டிப்பா அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். காரணம், இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் லகவிய்யுன் சக்தி உடையவனாக இருக்கிறான். அடுத்த வசனத்தை பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன் தன்சுருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால், என் சுருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், வயுஸப்பித் அக்தாமக்கும், உங்கள் கால்களை அல்லாஹ் ஸ்திரப்படுத்துவான். அடுத்த வசனத்தை பாருங்க, இன் தன்சுருக்குமுல்லாஹ், அல்லாஹ் நமக்கு உதவி செஞ்சுட்டா என்ன நடக்கும்? அதே அல்லாஹ் சூரா ஆல இம்ரான், இன்சுருக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டால், ஃபலா காலிப லக்கும், உங்களை மிகைப்பவர்கள் யாரும் இல்லை, வயஹ்துலுக்கும், அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால், ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பாதி, அதற்கு பிறகு யாரடா உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? அல்லாஹ் கேட்கிறான். இப்படி கேட்கிறான் அல்லாஹ், இன்சுருக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டால், ஃபலா காலிப லக்கும், உங்களுக்கு யார், உங்களுக்கு அந்த உதவியை தடுக்கக்கூடியவர்கள் யார்? பத்ரில் அல்லாஹ் உதவியை இறக்க நாடிய பொழுது குஃபார்களினுடைய ஆயுதங்கள் எல்லாம் தோற்றுவிட்டது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டால் உங்களை மிகைப்பவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. வயஹ்துலுக்கும், அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால் என்ன பலமா இருந்து உங்களுக்கு என்ன லாபம்? ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பாதி, அதற்கு பிறகு உங்களுக்கு யார் உதவி செய்ய முடியும்? வகூனு அன்சார் அல்லாஹ், எத்தனை வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க. மனிதர்களே, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வின் உதவியாளர்களாக மாறுங்கள். என்ன இந்த வசனம்னா என்ன பேசுறான் அல்லாஹ்? வல்லாஹு கைருன் நாசிரீன், உதவி செய்வர்கள் அல்லாஹ் மிக சிறந்தவன். ஆனா அல்லாஹ் நம்மகிட்ட என்ன கேட்கிறான்? நீங்க எனக்கு உதவி செய்யுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்.
நான் உங்களுக்கு உதவி செய்து விட்டால் உங்களை மிகைக்கிறவர்கள் யாரும் இல்லை. கண்டிப்பா எனக்கு யார் உதவி செய்கிறார்களோ நான் நன்றி கடனாக அவர்களுக்கு அதைவிட சிறந்த உதவியை செய்வேன். அல்லாஹ் சொல்றான். இதனுடைய அர்த்தத்தை என்ன? அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன உதவி செய்ய வேண்டியது இருக்கு? அல்லாஹ்வுக்கு உணவு கொண்டு போகணுமா? அல்லாஹ்வுக்கு தண்ணி கொண்டு போகணுமா? அல்லாஹ்வுக்கு வேற ஏதாச்சும் உணவு ஏதாச்சும் நம்ம உதவி செய்ய வேண்டியது இருக்கா? பணம் காசுகள். அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் அல்லாஹ் ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கம் இப்னு அப்பாஸ் விளக்கம் கொடுத்தார்கள். இந்த மார்க்கத்திற்கு நாம் மார்க்கத்தை பின்பற்றுவதுதான் இந்த மார்க்கத்தினுடைய உதவி. இந்த மார்க்கத்தினுடைய உதவி என்றால் என்ன? இந்த மார்க்கத்தை யார் வலுவாக பின்பற்றுவார்கள். அல்லாஹ்வுக்கு அடுத்த வசனத்தில் சொல்றான். அல்லாஹ்வுக்கு உதவி என்றால் என்ன? சூரா ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்றான். அந்த வசனத்தை பேசிட்டு வரும்போது அல்லாஹ் சொல்றான், அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த் அகாமுஸ் ஸலாஹ் வ ஆத்துஸ் ஸகாஹ் வ அமரு பில் மஅரூஃப் வ நஹவ் அனில் முன்கர். அல்லாஹ்வுக்கு உதவி என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் இந்த உலகத்தின் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தால், அகாமுஸ் ஸலாஹ் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய உதவி தொழுகையை நிலைநாட்டுதல். வ ஆத்துஸ் ஸகாஹ் நாம் அவர்கள் மீது கடமையாக்கிய ஜக்காத்தை கொடுப்பார்கள். வ அமரு பில் மஅரூஃப் நன்மையை இந்த மனித சமுதாயத்திற்கு ஏவுவார்கள். வ நஹவ் அனில் முன்கர் தீமையை விட்டும் அவர்கள் தடுப்பார்கள். இதுதான் எனக்கு உதவி செய்யக்கூடிய முறை. இந்த உதவியை நாங்கள் செய்தால் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் சின்ன பையன், இமாம் திர்மிதி இதை பதிவு செய்கிறாங்க. சின்ன பையனை கூப்பிட்றாங்க. தலையத் யா குலாம், யா குலாம், சிறுவனே, நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தருகிறேன், அதை நீ பின்பற்றிக்கொள். முதல் வார்த்தை யஹ்ஃபதில்லா. வார்த்தையை பாருங்க. அல்லாஹுவை நீ பாதுகாத்தால், யஹ்ஃபதில்லா, அல்லாஹுவை நீ பாதுகாத்தால், யஹ்ஃபதுக, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். என்ன அர்த்தம் இதுல? இப்னு அப்பாஸ் விளக்கம் கொடுக்குறாங்க. அல்லாஹுவை பாதுகாத்தல் என்று சொன்னால் அல்லாஹுவின் ஷரீஅத்தை எங்கள் வாழ்க்கையில் பாதுகாத்தால், அல்லாஹ் கொடுத்த கட்டளையை எங்கள் வாழ்க்கையில் பாதுகாத்தால் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். நமக்கும் பாதுகாப்பு உணர்வுலாம் வரும். நமக்கு இல்லைன்னா இல்லை. நமக்கு இஸ்லாத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி உணர்வு இருக்கும். எப்படி தெரியுமா உணர்வு? மாட்டுக்கறிய தடப்பன போறோம் சொன்ன உடனே நம்ம எல்லாம் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும். மாஷா அல்லாஹ், நம்ம இளைஞர்கள் எல்லாம், அடே மாட்டுக்கறியை நீ தடப்பண்ணினால் மாட்டையும் வெட்டுவோம், சொன்ன ஒன்னையும் வெட்டுவோம்டா அப்படிலாம் ஃபேஸ்புக்கில் பறக்கு. கடுமையான முறையில் மாஷா அல்லாஹ் எதிர்த்து குரல் கொடுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் சரி. என்ன காரணம்? எங்க அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீ எப்படா ஹராமாக்கலாம் கேட்கிறோமா இல்லையா? எங்க அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீ எப்படா ஹராமாக்கலாம்? கடைசி முஸ்லிம் இருக்கக்கூடியவரை எங்க கழுத்தை அறுத்துட்டு தான்டா அதுக்கு மேலத்தான் உன் தாயை நீ வாழ வைக்க முடியும். உன் மாதான்னு சொல்றியா இல்லையா கோமாதா? அந்த கோமாதாவுக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு கொடுக்கணும்னா எங்க கழுத்தை அறுத்துட்டு தான்டா கொடுக்க முடியும். அப்படிலாம் பேசுவோம். அல்ஹம்துலில்லாஹ், வரவேற்க வேண்டும். இந்த எழுச்சிகள் வருவது தவறல்ல. ஆனால் இந்த எழுச்சி இடக்கூடிய சமுதாயத்திடத்தில் பார்த்தால் அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஒருவன் ஹராமாக்கும் பொழுது நமது இரத்தம் எல்லாம் துடிக்குகிறது, நாவுகள் எல்லாம் கத்துகிறது, நமது கால்கள் எல்லாம் வெளியே நடந்து வருகிறது. எத்தனை எத்தனை அல்லாஹ் தடுத்த ஹராம்களை நாம ஹலாலாக்கி இருக்கிறோமா இல்லையா? அவன் எதிரி, அவனுக்கு அதான் அதுதான் வந்திருக்கான் ஆட்சிக்கு. என்ன வந்திருக்கிறான்? அந்த கோமாதாவை பாதுகாக்கணும்னு சொல்லித்தான் அவன் மேல வந்து உட்கார்ந்துருக்கிறான். 100 வருஷமா திட்டம் போட்டு இதுதான் அவனுக்கு உலகம், அப்படித்தான் நம்மளை வெட்டுறதும் குத்துறதும் நமக்கு எதிராக பேசுறதும் நம்முடைய பள்ளியை இடிக்கிறதும் இதுதான் அவர்களினுடைய அஜெண்டா. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அவர்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? இதுக்கெல்லாம் இதை தாங்கிக் கொள்ளாத இந்த உள்ளம் என்ன தாங்க முடிய மாட்டேங்க இல்லையா? அட யா அய்யுஹன் நபி லிமா துஹர்ரிம் மா ஹல்லல்லாஹு லக், எங்க நபிக்கே அல்லாஹ் அந்த அனுமதியை கொடுக்கலடா. நபியே, அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீ எப்படி ஹராமாக்கலாம் என்று அல்லாஹ் எங்க நபிக்கே கட்டளை போட்டிருக்கிறான். எங்க ரப்பு எங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறான் கோமாதாவை, எங்கள் ரப்பு எங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறான் பசுமாட்டை, நீ எப்படியடா அதை தடுக்கலாம் என்று நம்ம கத்துறோம், பேசுறோம், குரல் கொடுக்கிறோம், போராடுகிறோம், போராட்டத்திற்கு அழைப்பு கொடுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இந்த சமுதாயம் களத்தில் நிற்கக்கூடிய இளைஞர்கள், முஸ்லிம் சமுதாயம், யா உம்மத்த முஹம்மத்
முஹம்மதின் சமுதாயமே என்று அழைக்கக்கூடிய அந்த சமுதாயம் என்ன செய்யுது? அல்லாஹ் தடுத்த எத்தனையோ ஹராம்களை, தம்மு யார் தடுத்தால், வட்டியை யார் தடுத்தால், ஆபாசத்தை யார் தடுத்தால், கஞ்சாவை யார் தடுத்தால், ஃபஜ்ர் தொழுகைக்கு தூங்காமல் போவதை யார் தடுத்தால், எல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். ஆனா எல்லாம் இவன் தனக்குத்தானே ஹலாலாக்கிக்கிட்டான். தம்மடி நோன்பு திறந்த உடனே என்ன, பள்ளிவாச வாசல்ல ரொம்ப பேரை பார்க்கலாம், கஞ்ச வாயில வச்சோம் பாத்ரூமுக்கு ஓடுறது. ஒரு இருப்பு எடுத்துட்டா நம்மளால கைகள்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்குங்க. நோன்பு திறந்த உடனே இக்காமத்து சொல்லப்படுதே, வெளியில நின்றுட்டு என்ன செய்யறது? ரெண்டு இருப்பு. எத்தனையோ இளைஞர்களை பார்க்கிறேன். என்ன நமக்கெல்லாம் எப்படி அல்லாஹ் உதவி செய்வான்? அவனுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அல்லாஹ் ஹலாலாக்கியதை அவன் ஹராமாக்குகிறான், அல்லாஹ் ஹராமாக்கியதை நாங்கள் ஹலாலாக்கி இருக்கிறோம். ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் ஒண்ணு மட்டும் இல்ல, அவனை விட மட்டமானவர்கள் நாம் தான். அவனுக்கு இஸ்லாம் இல்லை, அவனுக்கு முஹம்மது இல்லை, அவனுக்கு குர்ஆன் இல்லை, அவனுக்கு அல்லாஹ் இல்லை, அவனுக்கு மறுமை இல்லை. எல்லாத்தையும் நம்பக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட முஃமினே என்று நம்பக்கூடிய நாம அல்லாஹ் ஹராமாக்கியதை எத்தனை எத்தனை முஸ்லிம்கள் அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? நமக்கு அவனுக்கு என்னென்ன வித்தியாசம்? நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? ஏ அல்லாஹ் அவனுடைய பார்வை எப்படி தெரியுமா இருக்கும்? ஈமானை கொடுத்ததற்கு பிறகு, ஈமானை கொடுத்ததற்கு பிறகு இந்த உம்மத் அந்த ஈமானில் பயணம் செய்யாவிட்டால் இந்த ஈமானை எதிர்க்கக்கூடிய காஃபிர்களினுடைய கரத்தை அல்லாஹ் உயர்த்துவான். இதுதான் சுன்னத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிமுறை. அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? உஹதினுடைய மைதானம் எவ்வளோ ஒரு சின்ன தப்பு பாருங்க. இந்த தப்புனால அல்லாஹ் கொடுத்த அடி எப்படி தெரியுமா? நீ சாதாரணம் இந்த உம்மத்தில் தவறு செய்கிறது கேட்டா சொல்றாங்க, பாவம் எல்லாரும் செய்யறது தானே, பாவம் எல்லோரும் செய்யறது தான். பாவம் என்று தெரிந்ததற்கு பிறகு எப்படி ஒரு முஹம்மதின் சமுதாயம் செய்ய முடியும்? பாவம் என்று தெரியாமல் இந்த உம்மத்து செய்திருக்கலாம். தம்மு எத்தனையோ முஸ்லிம் கடைகளில் பீடிகள் எல்லாம் அப்படி கட்டுக்கட்டா இருக்கு. பாய் நல்ல தாடி வச்சிருக்கிறார், நமக்கு இந்த வாடையே பிடிக்காது பாய், ஆனா ஊரு ஃபுல்லா இந்த வாடையை பரப்புறது இந்த ஆளு தான். தள்ளி போய் தம் அடிங்க பாய், இந்த கடையில தான் வாங்கியிருக்கானா எப்படி? இந்த ஆள் கல்லால இருந்து சொல்றாரு, தம்மு ஒரு 6 ஒரு சிகரெட் டப்பா கொடுங்க, 50 ரூபா வாங்கி போட்டு இந்த ஆள் கொடுக்குறாரு. பாய் கொஞ்சம் தள்ளி போய் தம் அடிங்க பாய், நமக்கு இந்த வாடை செட் ஆகாது. ஹராமை ஹலால் அவன் ஹராமாக்கணும் நினைச்சா அவங்க உள்ளம் பதறுகிறது என்று சொன்னால், ஹராமையே இந்த உம்மத்து பரப்புகிறது என்று சொன்னால் எத்தனை எத்தனை முஸ்லீம்கள் தெரியுமா? எத்தனை எத்தனை ஊர்லாம் அது தெரியுமா? பார்க்கல. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். பொதுவா மதுரை திருநெல்வேலி பக்கம்லாம் போனீங்கன்னா சீடி கடையை விற்கிறதே நம்மால் தான். தியேட்டருக்கு வரது முன்னாடி நம்மால் கைக்கு வந்துருது. இங்க சென்னை மண்ணடி பக்கம்லாம் போயிங்கன்னு வைங்களேன், அப்பப்போ போலீஸ் ரைடு நடக்கும். அப்துல்லாவினுடைய கடையில், அப்துல் ரஹ்மானினுடைய கடையில் புதுப்பட சீடிகளோடு சேர்த்து ஆபாச சீடிகளும் கைப்பற்றப்பட்டது. ஆனா ஆள் யார் தெரியுமா? யாரா அந்த அப்துல் ரஹ்மான் பார்த்தா ஏதோ ஒரு இயக்கத்துல பெரிய பஞ்சாயத்து தலைவரா இருப்பான். இந்த ஆளு முதல் சஃப்ல நின்னுக்கிட்டு செத்துவார். அடே அப்பா, சத்தத்தை பார்க்கலாம். பாபரி மஸ்ஜிதை இடிச்சது எங்களினுடைய கடைசி அணுகள் இருக்கக்கூடிய வரை உங்கள் கனவுகள் நனவாக போவதே இல்லை. தெளிவாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தை கோலையாக விட்டு செல்லவில்லை. தற்சமயம் வாள்களை எல்லாம் உரைப்பையிலே நுழைத்து வைத்திருக்கிறோம். வாளை எடுப்பதுதான் உங்களுக்கு தீர்வு என்று சொன்னால், முஹம்மதின் சமுதாயத்தினுடைய கொள்கையை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மார்க்கத்தையும் இறை இல்லத்தையும் பாதுகாப்பதற்கு இந்த உயிரை இழந்துவிட்டுத்தான் ஒரு பாதுகாப்பு என்று சொன்னால், பாசிஸ்டுகளே, பாவிகளே, காவிகளே நல்லா கேட்டுக்கோ. இன்ஷா அல்லாஹ் என்னதான் இந்த உயிரெல்லாம், இந்த உயிரை இழந்தால்தான் ஷரியத்தை நிலைநாட்ட இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னார்கள், நான் வாழ வேண்டும் ஷரியத் வாழக்கூடிய வரை. ஒரு கால் ஷரியத் புதைக்கப்பட்டு எனக்கு மரணம் என்று சொன்னால், அடே எங்கள் பிணங்களுக்கு மேலாக
உங்களினுடைய குழிகளை நட்டிக் கொள்ளுங்கள். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், தனது நீதிபதியை பார்த்து சொன்னார்கள், எங்களை நீங்கள் சிறையில் அடைத்தால் எங்கள் இபாதத்தின் வசந்தமாக இருக்கும், எங்களை நீங்கள் நாடு கடத்தினால் எங்கள் ஹிஜ்ரத்தின் நன்மையாக இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஷரியத்திற்காக வேண்டி எங்கள் கழுத்திலே தூக்கு கயிறுகள் நிறுக்கப்பட்டால் என் தாய் என்னை பெற்றெடுத்த நாட்களிலேயே அதுதான் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். அதனால என்ன நினைச்சிட வேண்டாம், காவிகளுக்கு இப்பெல்லாம் பேச வேண்டியதா இருக்கா இல்லையா? இனிமே இல்லாட்டாலும் இப்படித்தான் பேசி இப்பெல்லாம் இருக்கும்டா சொல்ல வேண்டியது இருக்கு. நான் உண்மையிலேயே அப்படி இல்லை. உண்மையிலே நம்ம நிலைமை நமக்கு தான் தெரியும். நம்ம நிலைமை நமக்கு தான் தெரியும். சின்ன சின்ன தவறுகள் கூட சாதாரணமா பேசுறோம். என்ன சின்ன தவறு தானே, என்ன செய்ய பாய், பழகிட்டு நம்ம விட முடிய மாட்டேங்குது. காலையில எந்திக்க முடிய மாட்டேங்குது சுபுவுக்கு, இந்த ரத்தத்திலே பழகிட்டு. இஸ்லாம் நமது குணங்களை மாற்ற வேண்டும். அதான் இஸ்லாம். இஸ்லாம் வந்ததற்கு பிறகும் நான் மாறாவிட்டால் நான் என்ன முஸ்லிம்? நான் என்ன முஸ்லிம்? எனது பண்பை, எனது பேச்சை, எனது நடத்தையை, எனது செயலை, எனது உணவை, எனது ஆடையை எல்லாவற்றிலும் இஸ்லாம் தலையிட வேண்டும், என்னை மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினால் அவர்கள் முஸ்லிம்கள். இல்ல பாய், நம்மளால முடியாது காலையில் எந்திக்கிறதுக்கு, பனி ரொம்ப இருக்கு பாய், நான் கொஞ்சம் மாத்திரை போட்டு அப்படியே அசதிடுவோம் பாய், என்ன செஞ்சிருவேன், தம்மு விட முடிய மாட்டுக்கு. என்ன செய்ய, சின்ன வயசுலேயே பழகிட்டோமா இல்லையா? விட முடிய மாட்டுக்கு. எப்படி ஒரு முஸ்லிமால் அல்லாஹ் கட்டளை இட்டதற்கு பிறகு, யார் கட்டளை இடுறா? அல்லாஹ். ஒரு டாக்டர் என்ன செய்யறான், டாக்டர் சொல்றாரு, பாய் சுகர் சாப்பிடாதீங்க, சாப்பிட்டீங்கன்னா டைரக்டா மேல போயிருவீங்க, ரொம்ப முத்தி போய் இருக்கு சுகர்ன உடனே தனக்கு பிடிச்ச உணவை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஆளு. ஐயோ வேணாங்க, அவர் கைக்கு போகுது, கை போகணும்னு நினைக்கி என்ன செய்யறாரு, வேணாம் 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 போயிருவோம். ஒரு டாக்டர் சொன்னா நம்புறோம். ஒரு டாக்டருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட டாக்டர் சொல்றாரு, இதுக்கு பிறகு நீ ஒரு இழுப்பு இழுத்த உன் ஹார்ட் வெடிச்சிடும்டா அப்படின்னு டாக்டர் சொல்லுவோம். ஈரக்கோ என்ன செஞ்சிடும், உன் கிட்னி சட்னியா போயிரும்டா அப்படிங்கிறாரு. ஆள் என்ன செஞ்சிருந்தாரு, தம் அடிச்சாலு, நம்ம அடிக்கிறது இல்லை பாய், நம்ம மாறிட்டோம். என்ன டாக்டர் சொல்லியிருக்கிறார். இவ்வளவு நேரம் அல்லாஹ் சொன்னான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் சொன்னது, தீன் சொன்னது, இஸ்லாம் சொன்னது. இவர்களை விடவுமா, இந்த டாக்டர்களை விடவுமா, இந்த உலகத்தின் இந்த ஜனாசா எலும்புகள் கரையான் அரிக்கக்கூடிய இந்த உடலை விடவுமா என் ரப்பு எனக்கு மட்டமாக மாறிவிட்டான். இதுதான் பார்க்கணும். என்ன நினைக்கிறோம், பாவம் நினைக்கிறத சாதாரண அல்ல, எல்லாரும் கரெக்டா இருப்போம் பாய், தம்மு மட்டும் ரொம்ப இளைஞர்கள் தாடி வச்சுட்டு தம் அடிக்கிறாங்க. நினைச்சுறாங்க ரமதான் காலத்துல கொலையில கணது குளத்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இப்படி கசைக்கு வாயில வைக்கிறாங்க. நமக்கு ரெண்டாவது கார் ஓட்டக்கூடிய டிரைவர்கள் கார்ல அமர்ந்த உடனே எஃப்எம் ரேடியோ அப்படி அவர் ஆன் பண்ணிடுவாங்க. அல்லது ஒரு பெண் டிரைவர்ல பாட்டுலாம் வச்சு வேணும் பாய், நமக்கு தூக்கம் வரக்கூடாதுல்ல பாய், ஏன் பாய் அதுக்கு கிராத்லாம் இருக்கே, குரான்லாம் இப்போ கொஞ்சம் இந்த பாட்டு கேட்டுட்டே ஓட்டினா தான் ஓட்டின மாதிரி இருக்கும். என்ன செய்யுமா, ஓட்டின மாதிரி இருக்கும். ஹெட்ஃபோன் டாக்டர் சொல்றாரு, இதுக்கு பிறகு காதுல ஹெட்ஃபோனை வச்ச மூளை வெடிச்சிரும்டா. அப்படி ஒரு பாதிப்பு அவன் மூளை இருக்குன்னா எவனாச்சும் காதுல ஹெட்ஃபோன் வச்சு சாங் கேட்பானா? கார்ல பாட்டு போட்ட கார் டயர் வெடிச்சிரும்டா அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா எவனாச்சும் போடுவானா? ஆனா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பாத்துக்கலாம். என்ன அல்லாஹ், இதுல என்ன பிரச்சனைனா, நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், இந்த இடத்தில் அல்லாஹ் மட்டமாக்கப்படுகிறான், குர்ஆன் மட்டமாக்கப்படுகிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது வாழ்க்கையில் ஜனாசாவாக்கப்படுகிறார்கள். உலகத்தினுடைய ஒரு சாதாரண மனிதன் அல்லாஹ் விட உயர்ந்து போயிட்டான் நம்மள்ட்ட. இப்படித்தான் நபி தோழர்கள் பார்த்தாங்க. இப்படி ஒருத்தன் பார்க்க ஆரம்பிச்சிட்டால் என்ன செஞ்சிடும், பாவங்களை விட்டு பாவம் தானே அப்படின்னு பார்க்காதீங்க, சுன்னத்து தானே. நீங்க என்ன சுன்னத்தானவாய், என்ன இதை போட்டு பேசிட்டு இருக்க, சுன்னத்து தானே அப்படின்னு. அதான் ஒரு இளைஞன் எழுதினான், நபித்தோழர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், நபித்தோழர்கள் சுன்னத்து என்பதற்காக வேண்டி செய்தார்கள், நாம் சுன்னத்து தானே என்பதற்காக வேண்டி விட்டுக் கொண்டிருக்கிறோம். உஹதினுடைய மைதானம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் நிக்கிறா? இமாம் புகாரி பதிவு செய்றாங்க, ஒரு நபித்தோழர் இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்தால், யுத்தம் மூலப்பட்டால் அல்லாஹ் அந்த நபித்தோழருக்காக வேண்டி வெற்றியை கொடுப்பானாம்.
ஒரு நபித்தோழருக்கு இவ்வளவு பெரிய கண்ணியம். ஆனா உஹதினுடைய மைதானத்தில் 600 நபித்தோழர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா கான முஅத்திபஹும் வ அன்த ஃபீஹும், நபியே நீ அவர்களுக்கு மத்தியில் உயிர் வாழும் பொழுது நான் அவர்களை தண்டிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் வாக்கு கொடுத்தான். அவ்வளவு பெரிய நபி. இந்த உலகத்தினுடைய அரசர் நிற்கிறார். அபூபக்கரினுடைய ஈமானை ஒரு தட்டில் வைத்தால், உலகத்தினுடைய ஈமான்கள் தட்டில் வைக்கப்பட்டால் அபூபக்கரினுடைய ஈமான் தான் கனமாக இருக்கப்படும் என்று சொன்ன அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு நிற்கிறார். அஸதுல்லா, அல்லாஹ்வின் சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்ட ஹம்ஸா ரலியல்லாஹு நிற்கிறார்கள். உமர், இப்படி நபித்தோழர்கள் அந்த மைதானத்தில் நிற்கிறாங்க. இமாம் புகாரி பதிவு செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஹதினுடைய மைதானம் குன்று குன்றாதான் இருக்கும். ஒவ்வொரு குன்றையும் நபித்தோழலாம் நிப்பாட்டினாங்க. ஒரு வார்த்தையை மீறினால் என்ன கிடைக்கும் பாருங்க. ஒரு வார்த்தையை மீறினால் எவ்வளவு பெரிய நபித்தோழர்கள் உயிர் வாழ்ந்தாலும் அல்லாஹ் இந்த உம்மத்தை அழித்து விடுவான். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அழிவை சாட்டி விடுவான். அல்லாஹ்வின் தூதரின் வார்த்தைகள் மீறப்பட்டால், மார்க்கம் புதைக்கப்பட்டால் உலகத்தின் இன்பத்திற்காக வேண்டிய அல்லாஹ் கைவிடம், அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான். இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சாதாரணமா இதெல்லாம் படிச்சுட்டு போயிருந்தோம். ஒவ்வொரு குன்றையா நிப்பாட்டிட்டாங்க. இமாம் புகாரி பதிவு செய்கிறாங்க, இதை பாபுல் உஹாத், கிதாபுல் உஹாத் அப்படின்னு சொல்லி, பாபு ஹஸ்வத்துல் உஹாத், உஹதினுடைய யுத்தத்தை பற்றின்னு சொல்லி 4வது பாகம் 3வது பாகத்திலேருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பதிவு செய்வாங்க. அதில் இந்த உஹத் யுத்தத்தை பற்றி சொல்கிறாங்க. பதிலுக்கு அடுத்த ஒரு யுத்தம் இந்த உஹத். உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா 4வது அல்லது 3வது பாகத்திலேருந்து படிங்க, இந்த யுத்தம் வரும். எல்லா பக்கமும் குன்று குன்றா ஆளை நிப்பாட்டிட்டாங்க ரசூல்லா. ஒரு குண்டு நபித்தோழரை மட்டும் ரசூல்லா பிரத்யோகமாக அழைச்சாங்க. பாருங்க, நீங்கள் இந்த குன்றில் தான் நிற்கணும், எக்காரத்தம் கொண்டு இந்த குன்றில் வந்து இறங்கக்கூடாது, எக்காரத்தம் வந்து குண்டு இறங்கக்கூடாது. நான் புகாரி அதிகப்படியாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ரசூல்லா சொன்னதா எந்த அளவுக்கு ரசூல்லா சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வெற்றி பெற்று காஃபிர்கள் மக்காவிற்கு நுழைவதை நீங்கள் பார்த்தாலும் இறங்கக்கூடாது, அல்லது நாங்கள் தோல்வி அடைந்து எங்கள் ஜனாசாவை கழுகுகள் கொத்தி கொத்தி தின்பதை பார்த்தாலும் நீங்கள் இறங்கக்கூடாது. என் கட்டளை வருத வர நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த குன்றில் இருந்து இறங்கக்கூடாது. பதிரில் யாச்சு கொஞ்சம் நேரம் யுத்தம் செஞ்சு தான் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். ஆனால் உஹதில் அப்படி இல்லை. 2 பக்கமும் யுத்தம் மூல ஆரம்பித்த ஒரு சில நொடிகளில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்டாங்க. பெருசாலாம் இல்லை. எதிரிகள் அல்லாஹ் உள்ளேயே விடலை. முஸ்லீம்கள் தான் எதிரிகள் படைக்குள்ளே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு முஸ்லீம்களுடைய கரத்தை அல்லாஹ் உயர்த்தினான். பெரிய வெற்றி அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்டான். இப்போ எல்லா குன்றில் உள்ள நபித்தோழர் இறங்குறாங்க. இந்த குன்றில் உள்ள நபித்தோழர் இறங்குறாங்க. இப்போ தலைவர் தடுக்கிறார். போகாதீங்க போகாதீங்க, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார். என்ன சொன்னார்? கழுகுகள் நமது பிணங்களை பார்த்தா கூட திங்கிறத பார்த்தாலும் இறங்காதீங்கன்னு இருக்காங்க. காஃபிர்கள் தான் போயிட்டாங்களே அப்படின்னு நினைச்சாங்க. அந்த கனீமத்தை எடுத்து நபியிடத்தில் கொடுத்து கொண்டாடுவதற்காக வேண்டி இறங்குகிறார்கள். உலகத்தின் ஆசைலாம் கிடையாது. இந்த கனீமத்தை நம்மளும் போய் எடுத்து ரசூலுல்லாஹ் கையில் கொடுப்போம். எதிரிகள் ஃபுல்லாக போட்டுட்டு போகிறான். போகும்போது என்ன செய்வான்? குதிரையும் பிடிச்சிட்டா போவான், உயிருக்கு பயந்தே குதிரையை விட்டுட்டு போவான். இரும்பு கவசம் போட்டிருப்பான். ஓடும்பொழுது டக்குன்னு கழட்டி விட்டு ஓடிடுவாங்க. ஏன் போட்டு ஓட முடியாது? வாலு உரம் எல்லாத்தையும் கீழே போட்டு போட்டு ஓடுவாங்க. அப்போ தான் ஸ்பீடாக ஓட முடியும். இப்போ முஸ்லீம்கள் எல்லாரும் எடுப்பாங்க, முஸ்லீம்களுக்கு சொந்தமாயிரும். அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான் யுத்தத்தை. அந்த குண்டுல இருந்து நபித்தோழர்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெற்றியின் முனியில் இருந்த அந்த யுத்தம் இப்போ அந்த குண்டுல வந்து இறங்கின உடனே ஃபுல்லாக காலித் இப்னு வலீத் சுற்றி வாராரு. ரசூலுல்லாஹ் மரணத்தின் வாயிலை தட்டக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? அடிச்சிட்டான். ஹம்ஸா ரலியல்லாஹு மைதானத்தில் நிற்கிறாங்க. இறங்குனது வேற யாரோ, ஹம்ஸா ரலியல்லாஹு அல்லாஹ் கொலை செய்தான், ஷஹீதாக்கினான். முஸ்அப் இப்னு உமைர் கொடியை பிடிச்சிட்டு மைதானத்தில் நிற்கிறாரு. இறங்குனது வேற யாரோ, முஸ்அப் இப்னு உமைரை அல்லாஹ் ஷஹீதாக்கிட்டான். அனஸ் இப்னு நதர ஷஹீதாக்கிட்டான். அப்துல்லாஹ் பின் ஜஹ்ஷ ஷஹீதாக்கிட்டான். அல்லாஹ் போட்டு இங்க போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான். என்ன அல்லாஹ்வின் விதி? நாம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வெற்றி அல்லாஹ் அவனுடைய அறிவுக்கு தகுந்த விளையாட்டு விளையாடுவான். நாம எல்லாம் என்ன நினைப்போம்? இறங்கனோட தான் அல்லாஹ் அடிச்சிருக்கணும். ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்குன்னா, கஃபன் துணிகள் இல்லை, ஜனாசாக்கள் அதிகமாக இருந்தது. இலைகளை கொண்டு கஃபன் செய்யப்பட்டது உஹது மைதானத்தில் மட்டும்தான் இஸ்லாமிய வரலாற்று. அல்லாஹ்வின் தூதர் செய்த எல்லா யுத்தத்திலும் இலைதலைகளை கொண்டு கஃபன் செய்யப்பட்ட ஒரே ஒரு யுத்தம் உஹதினுடைய யுத்தம். கஃபன் துணி இல்லைங்க. கஃபன் துணியாச்சு சரி, சுனாமி வரும்போது எப்படி பல ஜனாசா ஒரு கபூர்ல போட்டு அடக்கம் பண்ணமா இல்லையா? உஹது மைதானத்தில் மட்டும் பல ஜனாசாக்களை, கபூர் இல்ல ஜனாசா அதிகமா இருக்கு, கபூர்ல போட்டு அடக்கம் பண்ணிட்டான். ஒரே கபூர்ல போட்டு அடக்கம் செய்தார்கள். 2 சஹாபி, 3 சஹாபி, 4 சஹாபி, 10 சஹாபி ஒரே கபூர்ல போட்டு போட்டு அடக்கம் பண்றாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் அடியை கொடுத்தான். என்ன நடந்துச்சு? ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான்,
ஆனா இன்னைக்கு நம்ம எத்தனை வார்த்தைகளை மார்க்கத்தின் பெயரால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மொழிந்த நான் மீறிக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் என் காரணமாக இந்த சமுதாயத்தை அடித்துக் கொண்டிருக்கிறான். இதுதான் அல்லாஹ் செய்வான். என்ன செய்வான் அல்லாஹ்? நான் தவறு செய்ததினால் என்னையும் அல்லாஹ் கண்ணியம் இழக்க வைத்தான். நான் எந்த சமுதாயத்திற்கு வாதாடுகிறேனோ அந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறான். பாதலாளின் அன்பு சகோதர சகோதரிகளே, பேச்சுகளும் இந்த உரைகள் எல்லாம் கல்விக்காக வேண்டி நடத்தப்படவில்லை, தேவையும் இல்லை. நம்மை மாற்ற வேண்டும். இந்த உரைகள் அல்ல, எந்த ஜும்மா உரைகளாக இருந்தாலும், எந்த ஹுத்பாவாக இருந்தாலும், எந்த புத்தகமாக இருந்தாலும், எந்த தர்பியாவாக இருந்தாலும் ஒரு முடிவோடித்தான் அமர வேண்டும். மாற்றுவேன், மாறுவேன் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் இருக்கும் பொழுது கேட்டதை நாம் செயல்முறைப்படுத்தினால், இந்த உம்மத் அதை பின்பற்றினால் அகரமா இல்லையா? ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இடையில போயிட்டேன். என்ன பாபரி மஸ்ஜித் நமக்குலாம் எவ்வளோ வருத்தம், மருத்தம்னா எவ்வளோ கொதிக்கி. என்ன ஒரு கெட்டடத்தை இடிச்சிட்டான், பெரிய பாவம். அந்த பாவத்திற்குறித்தான விலைகளை இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் அல்லாஹ் அனுபவிக்க வைப்பான். அவர்கள் கனவில் நினைத்தாலும் நிறைவேற முடியாத அளவுக்கு தான் அல்லாஹ் இந்த உம்மத்தினுடைய தலைமைகளை உயர்த்துவான். இன்ஷா அல்லாஹ் இந்த உம்மத்தினுடைய நிலைமைகள் மாறும். எதிரிகளினுடைய திட்டங்களை எல்லாம் அல்லாஹ் தவிடுபடியாக்குவான். அது வேற விஷயம். நமக்கு எவ்வளோ கருத்தமாக இருக்கு. எவ்வளோ இளைஞர்கள் ஃபேஸ்புக்கில் அந்த டிசம்பர் 6 வந்துச்சுன்னா போதும், டிசம்பர் 6 மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். நினைவுகள் இருப்பின் பிரிவுகள் நிரந்தரம் இல்லை. கண்டிப்பாக மீட்டெடுப்போம். காவிகளே பாவிகளே, ட்விட்டரில் பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். அடேங்கப்பா கடுமையாக நடந்துட்டு இருக்கோம். ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். நம்மளுங்க ஃபேஸ்புக்கில் ஏய் கெட்டடத்தை கெட்ட விட மாட்டோம்டா, எங்கள் பள்ளி உயிரை இழந்தாலும் எங்கள் ரத்தம் ஓட்டப்பட்டாலும் கெட்ட விட மாட்டோம்டாங்க. அதாவது கெட்டிடத்தை இடித்தான். அஸ்ஸலாத்து இமாதுத்தீன். தொழுகை என்பது இந்த இஸ்லாத்தினுடைய ஒரு வலுவான தூண். எவன் தொழுகையை விடுகிறானோ இஸ்லாம் என்ற தூணை இடித்துக் கொண்டிருக்கிறான். உமர் ரலியல்லாஹு கூறினாங்க. எத்தனை நபர்கள் யார்த்த பிரச்சனை? இந்த எதிரிகள் எல்லாம் இந்த அளவுக்கு முறுக்கேறி நிற்கிறார்களே, ஆனால் எந்த சமுதாயம் செய்த பிரச்சனை, எங்க நடந்தது குழப்பம், எங்கே நாம் தவறு செய்திருக்கிறோம்? இவ்வளவு பேசுறோம், உயிர் போனாலும். ஆனா இங்கேயும் எத்தனையோ பாபரி பள்ளிவாசல் இருக்கத்தான் செய்யுது. நம்மால் தொழுகைக்கு வருவதே கிடையாது. என்ன கிடையாது? ஃபஜ்ர் தொழுகை இங்க இல்லையா? பள்ளிவாசல் மீட்க வேண்டும். யாரு மீட்க எப்படி முடியும்? அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த தொழுகையை கூட நான் நிறைவேற்றாமல் என்னை கொண்டா அல்லாஹ் இந்த உம்மத்தினுடைய பள்ளிவாசலை கேட்ட போறான். நானா என் ரப்பின் பள்ளிவாசலுக்கு தேவைப்படுவேன். இதுதான் நமது பாதுகாக்கக்கூடிய முறையெல்லாம். நமது பாதுகாப்புலாம் என்ன? விஸ்வரூபம், துப்பாக்கி. அட்டேங்கப்பா நம்ம இளைஞர்களை பார்க்கணும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். விஸ்வரூபம், துப்பாக்கி. அடே துப்பாக்கி ஓம் பக்கமே நாங்க திருப்பிடுவோம்டா அப்படிலாம் பேசுறோமா இல்லையா? விஸ்வரூபத்தை திரையில் வரவும் அனுமதிக்க மாட்டோம். நம்மால் போராட்டம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நம்மால் செல்போன்ல அதே விஸ்வரூபத்தை பார்த்து ஹெட்போனை வச்சு பார்த்துட்டு இருக்கான். பாய் சூப்பரா இருக்கு பாய். கமல் சாங்க பாத்தீங்களா? அடே இப்ப விஜய் சாங்க பாத்தீங்களா? யாரு? என்ன பாதுகாப்பு, என்ன என்ன சமுதாயம், யோசிக்கவே முடிய மாட்டேங்குது. பாத்தீங்களா? எது திரைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த உம்மத்து நிற்கிறதோ அவன் வீட்டுல ஒரு பெரிய எல்சிடியை மாட்டி ஒண்ணு அந்த படம் அல்லது அந்த ஷைத்தான் அடிச்ச படம் அல்லது ஏனைய ஷைத்தான் அடிச்ச படத்தை இவன் இவங்க அம்மா இவன் குடும்பமே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கு. குற்ற உணர்வே இல்லை. ஆனா வெளியில வரும் பொழுது பாய் விடக்கூடாது பாய், பண்ணலையா போராட்டம் எப்ப பாய், யாரா நம்மாளு. ஆனா வீட்டுல உட்கார்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? இவன் குடும்பமே உட்கார்ந்து பாதுகாக்கு. அல்லாஹ்வை பாதுகாத்தால் அல்லாஹ் பாதுகாப்பான். நமது பாதுகாப்பெல்லாம் ஹலீஸ் நிசான் நாவுல மட்டும்தான். கத்துறதும் அடிஸ். இப்போ நாவு கூட கிடையாது, ஒரே இந்த கைதான், இந்த 2 விரல் தான். இதோட முடிஞ்சிட்டு பெரிய முஜாஹித். ரொம்ப பேர் ஃபேஸ்புக் முஜாஹிதா இருக்கான், ரொம்ப பேர் ஃபேஸ்புக் ஜிஹாதி.
ஃபேஸ்புக் போராளிகள் அப்படி பெரிய அப்படி தலப்பாலாம் வச்சுட்டு வாழலாம் வச்சுக்கிட்டு ஏற்கனவே பிரச்சனை நம்மளும் பாருங்க அப்படின்னு நினைக்கிறான். ஆனா பையன் ஃபஜ்ருக்கு கிடையாது. ஃபஜ்ருக்கு வாங்கினேன், ஏன் பாய் ஃபஜ்ருக்கு வரல, உங்க வேலையை பட்டு போட அப்படின்றான். பாய் உங்க செல்போன்ல படம் ஏற்றி வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் நீ ரொம்ப யோக்கியமானவனா, டக்குன்னு என்ன செஞ்சிருது, இப்படி நீட்டும் பொழுது உனது 3 விரல் முதல்ல ஒன்ன நீட்டுது, அதை பார்க்க மாட்டேங்கிறான். ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா நீங்க ரொம்ப யோக்கியமா பாய், உங்க வீடு ரொம்ப யோக்கியமா பாய், டக்குன்னு 3 விரல் ஒன்னே நீட்டுறதாடா, அதை ஏன் பார்க்க மாட்டேங்கிறாய்? மற்றவனை நீ நீட்டும் பொழுது உனது விரல் உன்னை நீட்டவில்லையா? என் அன்பு சகோதரர்களே, முதலில் நாம் இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மாறாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான், நாம் மாறாதவரை அல்லாஹ் நம்மை மாற்ற மாட்டான். நாவளவுகளில் வெறும் கோஷம் அளவுகளில் வெறும் ஃபேஸ்புக் போராளிகளாக இல்லாமல் உண்மையாக இஸ்லாத்தை வல் முஜாஹித் மன் ஜாஹத லினஃப்ஸிஹி, இமாம் புகாரி சொன்னார்கள், உண்மையான முஜாஹித் யார் தெரியுமா? தனது உள்ளத்தோடி போராடுவான். வல் முஹாஜிர், உண்மையான ஹிஜ்ரத் செய்து பயணம் செய்தவன் யார் தெரியுமா? மன் ஹாஜர மா நஹல்லாஹ், அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விட்டும் தன்னை தவிர்ந்திருந்து கொள்வான். அவர்கள் தான் உண்மையான போராளிகள், உண்மையான முஜாஹிதீன்கள் என்பதாக உண்மையாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஜிஹாத். ஜிஹாத் இந்த வார்த்தை கூட, இந்த வாள் எடுத்து வெட்டுறது மட்டுமா ஜிஹாத்? உங்க வீட்டுக்கு போனீங்கன்னா புகாரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய முதல் பாகத்தை நீங்க படிச்சு பாருங்க. பாபுல் ஜும்மா, ஜும்மா நாளின் சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு போடுவாங்க. அந்த தலைப்புல எந்த ஹதீஸை கொண்டு வருவாங்க தெரியுமா இமாம் புகாரி? காலையிலும் மாலையிலும் அல்லாவின் பாதையில் நடந்து செல்வது, ஜிஹாது செய்வது, ஹைரு மினத் துன்யா வ மா ஃபீஹா, உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட சிறந்தது அல்லாவின் பள்ளிக்கு நடப்பது ஜிஹாத் என்பதாக இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். சும்மா வாள் எடுத்துட்டு மட்டும் போறதல்ல, எப்பண்டா குத்தலாம், எப்பண்டா வெட்டலாம், அதுவும் செய்ய மாட்டான், அது செய்ய வேண்டாம், அதையும் செய்ய போறது கிடையாது. லத்தின் சார்ஜ்ன உடனே பய ஃபர்ஸ்ட் எதை எழுதாலும் ஈமான் இழக்க மாட்டோம் அப்படிலாம் பேசிக்கலாம். லத்தி சார்ஜ்னா போதும், நம்மால் முதல்ல வீட்டுக்குள்ளதான் உட்கார்ந்துருப்பாரு, அதுவும் நடக்காது. அதுதான் நீ செய்யல. அல்லாஹ்வின் தூதர் எங்க சொல்றாங்க பாருங்க, பள்ளிக்கு நடப்பது கூட ஒரு ஜிஹாத். இந்த ஜிஹாத் நம்ம எத்தனை பேர் செஞ்சிருக்கிறோம்? அல்லாஹ் தடுத்ததை தடுத்து வாழ்பவன் முஜாஹித், நமது உள்ளத்தோடி போராடுபவன் ஜிஹாத் செய்யக்கூடியவன். இது எதுவுமே கிடையாது. RSS மோடி கேடின்னு பேசிட்டு இருந்தால் அல்லாஹ் அவர்கள் கையை இன்னும் வளர்த்து கொண்டுதான் இருப்பான். ஆதலால் நண்பு சகோதர சகோதரிகளே, முஸ்லிம்களின் எதிரிகள் மட்டும்தான் முஸ்லிம்கள் வீழும் காலமெல்லாம் எழுந்து கொண்டிருப்பார்கள். நாம் மார்க்கத்தை வலுவாக பின்பற்றி கொண்டால் சிறந்த கொள்கை அல்லாஹ் தந்திருக்கிறான், சிறந்த கொள்கையின் மீது அல்லாஹ் பிறக்க வைத்திருக்கிறான், சிறந்த கொள்கையில் அல்லாஹ் நடக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த கொள்கையை முதலில் உள்ளபூர்வமாக இந்த இத்தனை நாட்கள் நடத்தப்பட்ட இந்த பயானினுடைய குலாசா என்று சொல்லக்கூடிய சுருக்கமும் இதுதான். இந்த பயான் மட்டுமல்ல, குர்ஆன் ஹதீஸ் எத்தனை பயான் நடத்தப்படுகிறதோ எல்லா பயான்களினுடைய முடிவும் சுருக்கமும் ஒன்றே ஒன்றுதான். எனது வாழ்க்கையில், குறிப்பாக முதன்மையாக எனது வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த இஸ்லாம் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பல சிரமங்களுக்கு மத்தியில் இதே போன்றுள்ள ஏற்பாடுகளை நமது அன்பு சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆதலால் கேட்டோம் பிரிந்தோம் என்று இல்லாமல் இந்த வருடத்தினுடைய ரமதானாவது நம்மை மாற்றத்தோம். ஒரு இளைஞன் எழுதினான், ரமதான் நம்மை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது ஒரு வார்த்தை பேசிவிட்டு செல்கிறதாம், ஒரு கவிதையாக எழுதுகிறான். நான் அடுத்த வருடமும் கண்டிப்பாக உன்னிடத்தில் வருவேன், ஆனால் ஒவ்வொரு வருடமும் நான் வந்தேன், நீ திருந்துவாய், நீ மாறுவாய், உனது வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்பதற்கு நான் வந்தேன். அல்லாஹ் நாடினால் அடுத்த வருடமும் இந்த உலகத்திற்கு நான் வருவேன், ஆனால் நீ உயிரோடு இருப்பாயா என்று எனக்கு தெரியாது என்பதாக ரமதான் பிரிந்து செல்லும் பொழுது வார்த்தை சொன்னதாக ஒரு அழகான ஒரு கவிதையாக உணர்ச்சி பூர்வமாக எழுதினான். ஆதலால் என் அன்பு சகோதரர்களே, ரமதான் ஒரு மாதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த மாதத்தை பாவங்களிலிருந்து எப்படி தம்மடிப்பதாக இருக்கலாம், சிகரெட்டு குடிப்பதாக இருக்கலாம், கஞ்சாவாக இருக்கலாம், அவினாக இருக்கலாம், எத்தனையோ போதைகள் எல்லோருக்கும் இருக்கும். எத்தனையோ நபர்கள் ஆபாசம் பார்ப்பீர்கள். ஆனால் ரமதானினுடைய பகல் நேரத்தில் தவிர்ந்திருக்கிறீர்களா இல்லையா? அல்லாஹ் ஹலாலாக்கியது சாப்பிடுவது, அல்லாஹ் ஹலாலாக்கியது குடிப்பது, அல்லாஹ் ஹலாலாக்கியது எனது அன்பு மனைவியோடு உறவு கொள்வது. ஆனால் ரமதானினுடைய பகல் நேரங்களில் அல்லாஹ் ஹலாலாக்கியதையே அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்மால் தவிர்ந்திருக்க முடியும் என்று சொன்னால் நோன்பு நோற்ற சமுதாயம் அப்படித்தான். அல்லாஹ் ஹலாலாக்கியதையே இந்த ஒரு மாத காலம் சாப்பிடுவது ஹலால், தண்ணீர் அருந்துவது ஹலால், ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி ரமதானினுடைய பகல் நேரங்களில் அல்லாஹ் ஹலாலாக்கியதையே நாம் தவிர்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் தடை செய்த ஒரு நோன்பு நோற்ற நோன்பாடியால்
அல்லாஹ் தடுத்த பாவத்தின் பக்கம் உன் கரங்கள் சென்று விடாதே. ஆதலால் என் பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்வதெல்லாம், இஸ்லாம் நம்மிடத்தில் இருக்கிறதே, அந்த இஸ்லாத்தை கொண்டுதான் நமக்கு கண்ணியமே தவிர, நஹ்னு கௌமுன் அஅஸ்ஸன அல்லாஹு பில் இஸ்லாம். உமர் ரலியல்லாஹு மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய சாவியை கையில் வாங்கும் பொழுது சொன்ன வார்த்தை, நஹ்னு கௌமுன், நாம் ஒரு கூட்டத்தார்கள், அஅஸ்ஸன அல்லாஹு பில் இஸ்லாம், நம்மை கொண்டு இஸ்லாத்திற்கு கண்ணியம் இல்லை, இஸ்லாத்தை கொண்டுதான் நமக்கு கண்ணியம். ஃபஇதபு தஐனல் இஸ்ஸா, இதபு தஐனல் இஸ்ஸா, இந்த இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேற ஒரு வழியில் நாம் கண்ணியத்தை தேடி இருந்தால், அதல்லன் அல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்தி விடுவான், அல்லாஹ் நம்மை இழிவுபடுத்தி விடுவான். இந்த இஸ்லாம் என்ற இந்த கண்ணியத்தை கொண்டுதான், இதை பாதுகாக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான் என்பதாக உமர் ரலியல்லாஹு கூறினார்களே. அந்த அடிப்படையில் இந்த பாவிகள் காவிகள் உலகத்தினுடைய எதிரிகளினுடைய கரங்கள் எல்லாம் இன்னும் வீரியமாக நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆயுதங்களோ ஆள்பலங்களையோ திரட்டுவதை விட ஈமானிய பலத்தை, இஸ்லாமிய பலத்தை நமது வாழ்க்கையில் நாம் திரட்ட ஆரம்பித்து விட்டால், சிறந்த முஸ்லிமின் இலக்கணமாக இந்த உலகத்தில் நாம் நடக்க ஆரம்பித்து விட்டால், கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ் வாக்கு தருகிறான், எனக்கு நீங்கள் உதவி செய்தால் உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்பதாக அல்லாஹ் வாக்கு தருகிறான். என்னை நீங்கள் பாதுகாத்தால், எனது இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றினால் உங்களை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ்வின் தூதர் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். இஸ்லாத்திற்கு முரணான காரியங்கள் நடந்திருந்தாலும், சில நேரங்களில் மனிதர்கள் என்ற ரீதியில் நடக்க இருந்தாலும், சுட்டிக்காட்டும் பொழுது திருத்திக் கொண்டு வியாக்கியானம் பேசக்கூடியவர்கள் அல்ல, தவறுதான் என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய நல்ல பண்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர வேண்டும். வாழும் காலமெல்லாம் உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழுவார்களோ, இந்த ரமதானினுடைய மாதம் வெற்றியினுடைய ஒரு மாதமாக இருக்கிறது. பத்ரினுடைய வெற்றியை அல்லாஹ் ரமதானில் தீர்மானித்தார், அஹ்ஸாபின் வெற்றியை அல்லாஹ் ரமதானில் தீர்மானித்தான், மக்காவின் வெற்றியை அல்லாஹ் ரமதானில் தீர்மானித்தான், ஸ்பெயினின் வெற்றியை அல்லாஹ் ரமதானில் தீர்மானித்தான், தாத்தாரியர்களுக்கு சமாதி கட்டிய குதுஸினுடைய வெற்றியை அல்லாஹ் ரமதானில் தீர்மானித்தான், மஸ்ஜிதுல் அக்ஸாவின் வெற்றியை கூட அல்லாஹ் ரமதானில் தான் தீர்மானித்திருக்கிறான். உலகம் முழுவதுமே முஸ்லிம் சமுதாயம் இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் அல்லாஹ் இந்த ரமதானை வெற்றிக்குரிய ரமதானாக எவ்வாறு பத்ரை கொடுத்து பிலாலின் கண்களை குளிர்ச்சியாக்கினாயோ, அஹ்ஸாபை கொடுத்து சஅதின் கண்களை குளிர்ச்சியாக்கினாயோ, மக்காவின் வெற்றியை கொடுத்து முஹம்மது நபியின் கண்ணை நீ குளிர்ச்சியாக்கினாயோ, யா அல்லாஹ் ஈராக்கின் வெற்றியை கொடுத்து ஈராக்கின் பெண்களின் கண்களை குளிர்ச்சியாக்குவாயாக, ஆப்கானின் வெற்றியை கொடுத்து ஆப்கான் மக்களின் கண்களை குளிர்ச்சியாக்குவாயாக, ஷாம் மக்களின் வெற்றியை கொடுத்து ஷாம் மக்களினுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தவனாக, நண்பு சகோதரர்களே, 20 நாட்கள் என்று தான் வாக்கு கொடுக்கப்பட்டு பயான் செய்வதற்காக வேண்டி வந்திருந்தேன். ஆனால் நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, என் பக்கம் நடந்த ஒரு சிறிய தவறினால் பயணம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. வரும்பொழுதெல்லாம் யதார்த்தமாகத்தான் வந்தேன். ஆனால் மக்களினுடைய நட்புகள் பழக்க வழக்கங்கள் பிரிவதற்கு யதார்த்தமாக எல்லாருமே அப்படிதானே, வரும்பொழுது யாருமே பழக்கம் இல்லை. நான் வந்ததுக்கு பிறகு நிம்மதியான லைஃப் இருந்துச்சு. ஆனால் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, பழகக்கூடிய நபர்கள் நல்ல முறையில் பழகினீர்கள். அதனால் என் பக்கம் நடந்த ஒரு சிறிய தவறினால்தான் இந்த 17வது பிறையிலோடி இந்த பயான் நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அதற்காக வேண்டியும் என் தரப்பின் மூலியமாக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டவனாகவும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிறந்த முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் ஒன்று கூடியதை போன்று நாளைக்கு மறுமையில் நமது உயிரை விட மேன்மையான ரசூலுல்லாஹினுடைய துடைக்கி பக்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமரக்கூடிய சிறந்த முஸ்லிம்களாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஅஃபு அன்னி வஅன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.